ஹாய் ஹலோ டார்மி வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூனிக் ஆஃப் சன்ஃபிக்ஸ். நாங்கள் மாயா ஹேட் ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன்டா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி செட் அட் மாஸ்டர் ஆஃப் தன் ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேட்க முடியும். அண்ட் இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் என்ன ரீசன்னா, நான் ஒரு மைண்ட் செட் வரணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் சுற்றி சுற்றி எங்கே போனாலும் அடி மேல் அடியாக தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் அகெயின் ஒரு ரெஸ்ட் வேணுமோ அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அப்லோடும் பண்ணிட்டேன். ஓகே, நிறையா பேச வேணான்னு நான் நினைக்கிறேன். டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீக்கில் வந்துட்டு ஷார்ட்ஸ் பார்க்கலான்டா. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணாத மினி சீரீஸ்லாம் இருக்குல்ல, அதை நான் மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் மண்டேலேருந்து நம்ம ரெகுலராக எஃப்எஃப் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி நான் இந்த டேக்குக்கு ஒன் ஷாட்டை வந்துட்டு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே அப்படியே போகலாம். டி டி டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க டேக்குகர்ஸ். உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன், மன்னிச்சு. இனிமேல் இப்படி நடக்காது. ஸோ எஃப்எஃப் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், யாரும் எஃப்எஃப் கேட்கக்கூடாது. எஃப்எஃப் எங்கன்னு ரெகுலராக நீ எஃப்எஃப் எப்பயும் போல் வந்துகிட்டே இருக்கும். இடையில ஒன் ஷாட்லாம் பார்க்கலாம். அண்டு வேறு என்ன சொல்ல, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த ஸ்டோரியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டோரி கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் போடாமலாம் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக போடுவேன். ஸோ புரிஞ்சுட்டு இந்த ஸ்டோரியை பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் ஸ்டில் யுவர் மெமரிஸ். இட்ஸ் அ டேக் ஒன் ஷாட்டு. ரொம்ப பேச வேணாம், டேரெக்டாக கேரக்டர் இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டில் வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஓவாக இருக்கான். ரொம்ப கோல்டானவன். அப்படியே டேவோட ப்ரோவில் பார்த்தோன்னா, டே ரொம்ப இன்னசென்ட், க்யூட்டு, ரொம்ப சார்மிங், லவ்விங்கான ஒரு பர்சனாக இருப்பான் இதில். இதுவே போதும்னு நினைக்கிறேன். மீதிய ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் தான், மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஸ்டோரிக்குள்ளே போய் போகும்போது காத்தோட்டமாக பார்த்துக்கலாம். அண்ட் இவனோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டோரி தான்டா இதில் கண்டினியூ ஆகும். ஸோ வந்துட்டு அவனோட ஒர்க்குக்கு முன்னாடி காலேஜ் டேஸில் நடந்த ஸ்டோரி ப்ளஸ் இப்போது ப்ரெசண்ட்டில் நடக்க போகிற ஸ்டோரி அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஜேகேக்கு எதுவுமே குறைன்னு இல்லவே இல்லை. அவனுக்கு எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஸோ அவன் ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்பில் தான் இருக்கான். அப்படியே நம்ம டேவோட ப்ரோவில் பார்த்தோன்னா, டே வந்துட்டு அவனுக்கு இருக்கு. பட் அது எதுவுமே அவனோடது கிடையாது. பிகாஸ் டேவோட மாம் அண்ட் டாட் அவன் குழந்த மீன்ஸ் ஒரு 5th கிரேட் பண்ணும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் டெட் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேவோட லைஃப்பில் ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒன்றே இல்லை. அவன் மனசார மனசு விட்டு பேசி சிரிக்கிற ஒரு பர்சன்னா அது ஜேகே மட்டும்தான். அண்ட் தேவ எல்லாருமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவன் பெரிய பில்லியனர் அண்ட் ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மெய்ட்ஸு அண்டு காட்ஸ் இப்படி இவனோட லைஃப் இப்படியே போகுது. அண்ட் கார்டியன் சொல்லிட்டு அவனோட அங்கிள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் டேவோட லைஃப் ப்ரோ. ஓகே, இதுவே போதுன்னு நினைக்கிறேன். மற்ற கேரக்டர்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் நம்ம ஜேகே ப்ரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே ஒரு கிளப்பில் உட்காந்துட்டு அப்படியே செம்ம ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காரு தலை. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகேவோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அண்ட் ஜேகேவோட ஃபோனுக்கு கண்டினியூஸாக ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவன் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி குடிச்சிட்டே இருக்கான். பக்கத்தில், டேய் மம்மி போதும்டா, இனி ஓவராயிடுச்சு, வேணாம் மச்சான், அவள் வர அவனுக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கா, டேய் வேணாண்டா, ஒத்தா என் லைஃபே போயிடுச்சு, யார் இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன, டேய் சங்குகா அப்படிலாம் சொல்லாத, காண்டு மயிராகுது, அவன் தான் உன்னை விட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன மயிறு நீ இப்படி கூந்தலு பண்ணிட்டுருக்க, உன்னையும் நம்பி ஒருத்தி வந்து நிற்கிறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? டேய் பதில் சொல்கிற மயிறு. அவ்வளோ அக்கறை அவன் மேலே இருந்துச்சுன்னா நீ வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. டேய்
நினச்ச மாரி பண்ணாத ஜெகே. இங்க பாரு ஜெகே, சொல்றத கேளு. லைஃபு எல்லாருக்கும் ஒரு டைம் தான் மாமே. அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோமோ, அது அவ்வளோதான். அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். திரும்பி கிடையாது. நம்ம கூட இருக்கிற விஷயமே நிறைய நம்ம கூட இருக்குமான்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சு. அதையே நீ யோசிச்சுட்டு இருந்துட்டு இருந்தேன்னா என்னடா சொல்றது? எனக்கு புரியல. நீ ஒன்றும் அவனை லவ்வே பண்ணலையே. அப்படின்னா மயிரி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஆ? அப்படி பார்த்தா அவன் தான்டா கதறணும், அழுகணும். அதான் கடவுள் அவனை வேகமாக கூட்டு போயிட்டார். டேய், இதுக்கெல்லாம் நீ டிசர்வ் தான். ஆனால் அவனை நினச்சி நீ அழுகிறதுக்கெல்லாம் டிசர்வ் கிடையவே கிடையாது. ஹானஸ்ட்டாக சொல்லுவேன். நான் உன் ஃப்ரெண்டு தான் மச்சான், இல்லைன்னுலாம் சொல்ல. பட் நீ பண்ணது தப்பு மச்சான். உனக்கு இவ கூட தான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்குடா அவனோட ஃபீலிங்கையும் போட்டு வச்சு செஞ்சுட்ட? அவன் நம்பினதுக்கு எல்லாரும் அவனை வச்சு பின்னாடி குத்திட்டாங்க. நீயும் ஒன்று. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலாம் எனக்கு பர்சனலாகவே உன் மேலே செம்ம காண்டில் சுற்றிட்டு இருந்தேன். நீ பேச டைம் கிடச்சிச்சு ஜங்குக்கு. அதான் சொல்லிட்டு அப்படின்னு காய்தான் போட்டு ஜங்குக்கு திட்டிட்டு கிடக்கான். ஜங்கு கண்ணுலேருந்து டியர்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் நான். நான் மட்டும்தான். எனக்கே தெரியும். அவன் ஏன் லைஃப்பில் வந்த ஏஞ்சல்டா. இதோ இங்கே இருக்க. இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய பொசிஷன், இதுக்கெல்லாம் காரணம் அவன் ஒருத்தன் மட்டும்தான். அவன் மட்டும்தான். உண்மையே சொல்கிறேன். இந்த உலகத்தில் என் மேலே லவ் காட்டுறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அவன் லவ்வுக்கு யாருமே இங்கே டிசர்வ் இல்லை. இப்படி பண்ணுவான்னு நினைக்கல மச்சான். அதுதான் கஷ்டமாக இருக்கு. அவனுக்கு செட் ஆக மாட்டேன்னு எனக்கே தெரியும். ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கலடா. டேய் மயிரே, நீ பிடிக்கலன்னு அவன் முன்னாடி சொல்லியிருந்தா கூட அவன் கொஞ்ச நாள் அழுதுட்டு விட்டுருப்பான்டா. நீ அவனை வச்சு விளையாடல. அதான் மச்சான் இப்படி ஆயிடுச்சு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, மூடிட்டு கிளம்பிடு, அசிங்கமாக திட்டிட போகிற அப்படின்னு இந்த காய் தான் திட்டிகிட்டு இருக்கான். ஜேகே இதுக்கு மேலே இங்கேயே இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ரொம்ப சோகமாக கிளம்பிடுறான். ஆக்சுவலி அவன் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் செம்ம ட்ரங்கனில் வேறு இருக்கானா. ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கெல்லாம் போகல. ஒரு பெரிய கிரேவியார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறான். கையில் ரொம்ப அழகான ஃப்ளாரோட ஒரு கிரேவியார்ட் முன்னாடி நின்றுட்டு அப்படியே சிரிக்கிறான். அந்த கிரேவியார்டில் ஒரு பிக்கு இருக்குது. அவ்வளோ அழகான பிக்கு. ஒரு பேபி ஃபேஸ், அந்த இன்னசென்ட்டிக்கான ஒரு ஸ்மைலுன்னு சொல்லிட்டு அந்த பிக்கில் இருக்குது. ஜேகே அந்த கிரேவியார்டில் இருக்கிற அந்த பிக்கை அப்படியே தொட்டு பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலிக்குது. அப்படியே அவனோட காதுக்குள்ளே அப்படியே வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஜங்குக், உனக்கு பிடிக்கும்னு இதை நான் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். பிடிச்சிருக்குல்ல? ஜங்குக், எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இரு. ஸ்மோக் பண்ணாத ஜங்குக். இது உனக்கும் நல்லதில்ல, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்ல. ஜங்குக், சொன்னால் கேட்க மாட்டியா ஜங்குக்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க. பாரு, இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீ உட்காந்துருக்க. கையில் ரத்தம்லாம் வருதுடா. ஜங்குக், பிடிக்கும் ஜங்குக். உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு யாரை நம்பன்னு தெரியாது ஜங்குக். ஆனால் உன்னை நம்ப தோணும் ஜங்குக். ஜங்குக், சாரி ஜங்குக், இனி நான் வரமாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேயோட காதுக்குள்ளே அந்த அழகான க்யூட்டான வாய்ஸ் அப்படியே அவனுக்கு கேட்டுகிட்டே இருக்கு. அவன் அப்படியே அந்த கிரேவியார்டில் சாஞ்சு சரி அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலி இட்ஸ் டயாங்ஸ் கிரேவியார்ட். டயாங் இங்கே அந்த வேர்ல்ட்லே இல்லை. ஸோ அவன் அந்த கிரேவியார்டில் படுத்துட்டு தான் செம்ம அழுதுட்டு இருக்கான். ஏய், யோசிக்கல யோசிக்கல என்னை விட்டு இப்படிலாம் போவனே யோசிக்கவே இல்லை. நீனா எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும்டா. ஆனால் நீ இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம். இதுக்கெல்லாம் நான் டிசர்வ் தான் தாயாங், டிசர்வ் தான்.
எதுக்கு நான் உன் லைஃப்ல வந்தேன்? உன்ன பார்க்காமலே இருந்திருக்கலாம்ல. நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்ப. எல்லாம் என் தப்பு தான்டா. என் தப்பு தான். அப்படின்னு ஜேகே செம்ம அழுக அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்ப ஜேகே வீட்ல தான் இருக்கான். ஸோ ஜேகே முன்னாடி ஒயன் நின்னுட்டுருக்கா. ஜங்குக் ஏன் ஜங்குக் இப்படி பண்ணிட்டுருக்க? குளிச்சுட்டு வராமலாச்சும் இருக்கலாம்ல. ஏய் உத்தா மரியாதையா போயிடு. அசிங்கமா தான் பேசிற போற. உன்ன எவன்டி முன்னாடி வந்து நிக்க சொன்னது? பேசாம போயிரு. பாரு அகைன் அகைன் எனக்கு கால் பண்றத நிறுத்து. ஜங்குக் நீ என் ஹஸ்பண்ட் ஜங்குக். ஏன்டா நீ இப்படி இருக்க? இவ்வளவுக்கும் நீ நானும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். ஆனா, நீ இப்போ என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றன்னு தெரியுதா? ஏய் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு அதுதான்டி. உன்ன லவ் பண்ணது ஒத்தா. அதுக்கப்புறம் உன்ன கல்யாணமாயிரு வர பண்ண வச்சானுங்கல்ல. அதுதான் தப்புலயும் தப்பு. பெரிய தப்பு. அப்படின்னு ஜேகே அவன் தலையில அடிச்சுட்டு கத்துறான். ஒயன் அப்படியே அழுதுட்டே நின்னுட்டுருக்காங்க. ஸோ, அப்படியே ஜேகே போயிரு. மரியாதையா போயிரு. உனக்கு நான் டிவோர்ஸ் குடுக்குறேன்லடி. எதுக்குடி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க? பிகாஸ் ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ. நீ என்ன என்ன வேணா பண்ணு. கஷ்டப்படுத்தி என்ன வேணா பண்ணு. பட் எனக்கு உன்ன விட்டு போக தோணல. எதுக்கு? என் பணத்துக்கா? அப்படின்னு ஜேகே கேட்குறான். அசிங்கமா பேசாத ஜங்குக். பணம் வேணும்னா, அத வாங்கிட்டு நான் எப்பயோ போயிருப்பேன். இந்த மாரி சிச்சுவேஷன்ல உன்ன விட்டு போணும்னு எனக்கு தோணல ஜங்குக். எனக்கு புரியுது. யூ டோன்ட் லவ் வித் மீ. யூ ஜஸ்ட் அப்சஸ்ட் வித் மீ. உன்னோட லவ், உன்னோட பியாரான எல்லாமே அவனுக்கு மட்டும் தான் எனக்கு தெரியுது ஜங்குக். ஆனா எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ நார்மலா, நல்லா இருந்திருந்தேன்னு வச்சுக்கயேன், நான் உனக்கு எப்பயோ டிவோர்ஸ் குடுத்துட்டு போயிருப்பேன்டா. ஏன்னா எனக்கு உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம். பட் நீ நீயாவே இல்ல ஜங்குக். நீ எப்போ கரெக்ட்டா பழைய ஜேகேவா மாறுறியோ, கண்டிப்பா நான் உனக்கு டிவோர்ஸ் தந்துர்றேன். அதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் வரமாட்டேன் ஜங்குக். போதும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அவ ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. ஜேகே தட்டு தடுமாறி அப்படியே அவனோட ரூமுக்கு போயிடுறான். அப்படியே அந்த ரூமில் பார்த்தேன்னா ஃபுல்லாக டேயோட பிக்கு தான். அவ்வளோ அழகா டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிக்குமே அவ்வளோ யூனிக்காக இருக்குது. பிகாஸ் அந்த பிக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜேகே டே அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே டேயோட ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பு. அதுவும் ஜேகே கைய புடிச்ச மாணிக்கு தான் நின்னுட்டே இருக்கிறான். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டேவும் ஜேகே அப்படியே கண்ண மூடி அப்படியே அழ ஸ்டார்ட் பண்றான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்மளும் ஃப்ளாஷ்பேக்குள்ள போலாம். என் அப்படியே நம்ம தயாங் அண்டு அப்படியே ஜேகேவோட ஸ் காலேஜ் டேஸ்க்கு அப்படியே போலாம்டா. ஸோ காலேஜ் டேஸ்லேருந்து தான் ஜேகேக்கும் டேக்குவான ஒரு பாண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படியே ஓப்பனிங்கில அழகான ஒரு வீடு செம்ம ப்ளசன்டடா இருக்கு. ஒரு ரூமு அவ்வளோ அழகான நெறைய டாய்ஸா இருக்கு அந்த ரூமு ஃபுல்லா. அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாமே ஒயிட் தீம்ல தான் இருக்கு. அந்த ஒயிட்டான அந்த ரூமுக்குள்ள ஒரு கியூட்டான பிரின்ஸ் தூங்கிட்டுருக்காங்க. வேற யாரும் இல்ல. நம்ம தான். அவ்வளோ அழகா குழந்த தூங்கிட்டுருக்கு. அவனோட டெடி ஹக் பண்ணிட்டு. ஸோ மெய்ட் தான் உள்ள வராங்க. "தயங் தம்பி, தயங் தம்பி" அப்படின்னு எழுப்புறாங்க. டே ம் "அச்சுமா ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிக்கிறேனே." "தம்பி இல்ல, அ கீழ மேனேஜர் வந்துட்டாங்க. நீங்க எந்திரிக்கணும். டெய்லி ரொட்டீன் பண்ணணும்ல. இல்லாட்டினா ஏதாவது சொல்லுவாங்க." "ம் சரி" அப்படின்ட்டு டயாங் அவன் ஐஸ ரப் பண்ணிட்டு எந்திச்சு உட்கார்றான். அவ்வளோ அழகா இருக்கான் புள்ள. அப்படியே அவனோட மர்சி ஹேரு, அந்த க்யூட்டான பவுட்டிங் மவுத்துன்னு சொல்லிட்டு அழகா இருக்கு குழந்த. சொட்டே அப்படியே வந்துட்டு கண்ண ரப் பண்ணிட்டே வந்துட்டு அவனோட பால்கனியில தான் நிக்கிறான். ஸோ அப்படியே பால்கனிக்கு ஆப்போசிட்ல பார்த்தேன்னா, அப்படியே வந்துட்டு ஒரு வீடு இருக்கு. ஸோ டயாங் அந்த வீட்ட பார்த்துட்டு லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியேவும் அந்த அஜுமாவ பார்க்குறான். "தம்பி"
"கிளம்புங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ம். வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு டயாங் போயிட்டு ரொம்ப அழகா கிளம்பிட்டுருக்கான். பிகாஸ் டேக்கு இது ஃபர்ஸ்ட் டே காலேஜு. அழகா அவ்ளோ அழகா கிளம்புறான். கியூட்டான ஒரு பிரின்ஸ் மாரி. அவ்ளோ அவ்ளோ லக்ஸூரியஸா புள்ள இருக்கு. பட் அவன் ஃபேஸ்ல ஒரு பியூர் ஸ்மைல் இல்ல. அவன் கோல்டன் ஸ்பூன்லேயே பொறந்து, கோல்டன் ஸ்பூன்லேயே வளர்ந்தவனா இருந்தாலும், ஆ அவனுக்குள்ள அந்த ஹாப்பினஸ் ஒண்ணு இல்ல. ஸோ டயாங் அப்படியே அவன் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு கீழ தான் வரான். கீழ டயங்கோட அங்கிள் அண்ட் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க. டயாங் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பவ் பண்ணிட்டு, "அங்கிள் இன்னைக்கு என்ன ஷெட்யூல்?" ம். "ஆஃபீஸ் போணும். ஸோ வேற எதுவும் இல்ல டயாங். உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ அதான் உன்ன பார்க்க வந்தேன்." "ம். தெரியும் அங்கிள். ஏதாவது சைன் பண்ணணுமா என்ன?" "இல்ல டயாங். டயாங் உனக்கு அந்த காலேஜ் புடிச்சிருக்கு தானே? ஆக்சுவலி உனக்கு யூஎஸ்லயே நாங்க ரெடி பண்ணோம். நீ ஏன் இந்த காலேஜ் வேணும்னு சொன்ன?" அங்கிள் நீங்க சொன்ன மாரி ஸ்கூலிங்லாம் பண்ணல. எனக்கு தெரியல. நான் இங்க படிக்கிறேன்னு. எனக்கு கம்ஃபர்ட்டா தான் இருக்கும். பிரச்சனை இருக்காது அங்கிள். ஐ வில் மேனேஜ் இட் அப்படின்னு டயாங் சொல்கிறான். ஸோ டயாங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அங்கிள் கிட்ட ரொம்ப ஓப்பனாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான். பிகாஸ் அவன் ஸ்கூலிங் பண்ணும்போதெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டு. லிட்ரலி இப்பயும் அவன் இன்னசென்ட் தான். லைக் பேபி மாரி. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிருவான். லிட்ரலி அவன நெறைய டைம் நெறைய பேர் ஏமாத்த கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டேவோட அங்கிள் அப்படிலாம் விடமாட்டாரு. ஸோ டேவ ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி தான் பார்ப்பாரு. ஏன்னா டயாங் வந்துட்டு அவங்க அங்கிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டேவோட அம்மாவோட தம்பி தான் அவங்க. பட் டேக்காக அவங்களும் மேரேஜ் பண்ணிக்காம டேவ பார்த்துட்ருக்காங்க. ஸோ டயாங் அப்படியே அவங்க அங்கிள பார்த்துட்டு, அங்கிள்." ம். சொல்லு டயாங்." எ என்னால தானே உங்களுக்கும் இப்படி ஆயிடுச்சு." "டயாங் ஆல்ரெடி நான் அவங்க அம்மாகிட்ட நான் இத பத்தி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். புரியுதுல்ல? ஆக்சுவலி எனக்கு ரிலேஷன்ஷிப் இந்த மேரேஜ் அதெல்லாம் செம்ம போர்டா. ஜாலியா இருக்கிற வரைக்கும் லைஃப்ப என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு இருந்துடணும். அதான் நீ இருக்கல்ல எங்க எல்லாருக்கும் சிங்கக்குட்டி மாரி. ம். எங்களோட அழகு பையன். உனக்காக நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம். புரியுதுல்ல? ஆனா நீ இவ்ளோ அழகா வளர்ந்து இங்க நிக்கிற. உன்னை என் அக்கா பார்த்துருக்கணும். எங்க மாமாவும் பார்த்துருக்கணும். அது மட்டும் தான் மிஸ்ஸிங். மிச்சபடி வேற எதுவும் இல்லடா. எனக்கு ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ வருஷத்துல நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசி பார்த்ததில்ல. பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கிள் அப்படி இல்ல. உங்கள ஹர்ட் பண்ற மாரி. இல்ல டயம். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீ எது பண்ணாலும் கான்ஃபிடென்ட்ட விட்றாத. புரியுதுல்ல? பி ஸ்ட்ராங். எப்பயுமே அங்கிள் உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். ம். ஓகே அங்கிள். சரி டே. மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. அண்ட் 1 இயர் காலேஜ் போ. சரியா? செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கையும் நீ மேனேஜ் பண்ணு. புரியுதா? அங்கிள் அதுக்கும் நீமா உன்னை ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லலை. புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆஃபீஸில் என்ன நடக்குது எல்லாத்தையும் நீயும் செக் பண்ணும்ல. அடுத்து நீ தான்டா இது எல்லாத்தையும் கட்டி ஆள போற. புரியுதா அங்கிள்? ம். புரிஞ்சா சரி. உன்னை ரிஸ்க்லாம் எடுக்க வைக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச வரைக்கும் நீ படி, என்ஜாய் பண்ணு. புரியுதா? ஆனா ஆஃபீஸையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோ. என்னையே தெரியலடா. எப்போ நான் இருப்பேன், இருக்க மாட்டேன்னு. அங்கிள் அப்படி சொல்லாதீங்க. லைஃப் யாருக்கு எப்படி வேணா மாறும். புரியுதுல்ல? ஸோ நம்ம தான் ப்ரிப்பேராக இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அங்கிளும் கிளம்பிறாங்க. டே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கான். அப்படியே நம்ம தலையோட ப்ரோல பார்த்தோன்னா ஜேகே அப்படியேவும் கூலா ஏஞ்சி உட்காந்துட்டு அப்படியே ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ குப்பையாக கிடக்கு. ஐயோ கடவுளே! இவ்வளோ குப்பை. நம்மளா க்ளீன் பண்ண போகிறோம். மெய்ட் தானே க்ளீன் பண்ண போகிறாங்க. நமக்கு என்ன? டேய் சங்குக் எருமை அறிவில்லாதவனே கீழே இறங்கி வாடா அப்படின்னு ஜேகேவோட அம்மா தான் கத்திட்டு இருக்காங்க. காலையிலே தாயின் குரல், அதுவும் அழகான சுப்ரபாதம். இதெல்லாம் எவனுக்கு கிடைக்கும்? ஜெய்கைக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
அப்படின்ட்டு இருக்கும்போதேவும் ஜேகேவோட ஃபோனு ரிங் ஆகுது. ஸோ ஜேகே எடுத்துட்டு, "சொல்லுடா, சொல்லு என்னா?" "மம்மி ஏஞ்சிட்டியா? சரி மம்மி, கிளம்பி வா. நாங்கலாம் வெளியில தான் நிக்கிறோம். ஆன்ட்டி வேற மொற மொறன்னு மொறச்சிட்டு போச்சு. அதான் வீட்டுக்குள்ள வரல. ஸோ நீ கிளம்பி வந்தேன்னா காலேஜ் போலாம் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு காய் பேசிட்டு இருக்கான். ஜேகே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு, "சரிடா, கிளம்பி வரேன்டா. 50 மினிட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சட்டு சட்டுன்னு ஏந்திச்சு கிளம்பிட்டு அவன் பேக்க தூக்கி போட்டு கீழ நடந்து வந்துட்டுருக்கான். "டேய், எங்கடா போற?" "மா, நீ ஃபர்ஸ்ட் டே காலேஜ்மா. என்னா மறந்துட்டியா?" "ம், நான் மறக்கல. உங்க அப்பா தான் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு." "ஐய்யய்யோ! இந்த ஆள் என்ன ஆஃபீஸ் போலயா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு, "குட் மார்னிங்ப்பா" அப்படின்றான். "குட் மார்னிங். என்ன பழக்கம் மிட் நைட்ல குடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க?" "பா, நீ பண்ணாத தான் நான் பண்ணிட்டேன். அப்பலாம் இல்ல. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி. லைட்டா ட்ரிங்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனி அப்படிலாம் நடக்காது. ஜங்குக், நீ 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும்." "பா, சும்மா சும்மா என்ன போட்டு டென்ஷன் பண்ணாதப்பா. எனக்கு இந்த ஆஃபீஸ் ஒரு இதா அதுலாம் எனக்கு புடிக்காது. நீயே பார்த்துக்கோ. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜங்குக், சொன்னா கேளு. இல்லாட்டினா உனக்கு வீட்ல இருந்து எதுவுமே கிடையாது. இதோ நீ தனியா போய் கிளப்பு, பப்பு அங்கங்கன்னு செலவு பண்ணிட்டு இருக்கியே, அந்த செலவும் கட் பண்ணிருவேன். புரியுதுல? பா, நான் உனக்கு புள்ளா நெனச்சியா? இல்ல உன் எனிமின்னு நெனச்சியா? சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க. கடுப்பா இருக்குப்பா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு. எங்கேயா போய் தொலைஞ்சிடலாம் போல. போடா, உன்னை யார் இங்க புடிச்சு வச்சது? எனக்கு என் பொண்ணு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "ஐயா! உன் பொண்ணையே வச்சு உன் ஆஃபீஸ நடத்து. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேக்க மாட்டிட்டு போறான். ஸோ ஜேகேவோட சிஸ்டர் அவங்க பேபிய தூக்கிட்டு வந்து வெளியில நிக்கிறாங்க. "சங்குக், என்னடி நீ என்ன?" "சாரிடா, அப்பா பேசுறத கோச்சுக்காத. இந்தா என் கார்டு." "ஐயா! எனக்கெல்லாம் வேணாம்." "ஏய் அழகி, எப்படி வளருவ? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்." "ஆ, போடா, எனக்கு நீ வேணாம்." "ஏன்டி, மாமா வேணாமா? வேற யார் உனக்கு வேணும்?" "எனக்கு ஒருத்தன் இருக்கான். ரொம்ப அழகா இருப்பான். அவன் வேணும்." "அவனா? எவன்டி?" "அதோ பக்கத்து வீட்ல இருக்கான்ல கரடி, அவன்தான்." "ஐய! போ" அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஜேகே அவ க்யூட்டா சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி டேவ தான் அந்த குட்டி பாப்பா மென்ஷன் பண்ணியிருப்பா. ஆனா ஜேகே இதுவரைக்கும் டேவ பார்த்ததே கிடையாது. ஆ, பார்த்தாலும் டேவோட பேக் போஸ் லைக் அவனோட ஷேடோ இந்த மாரி மட்டும் தான் ஜேகே பார்த்துருக்கான். அதுவும் ரேரா தான் பார்ப்பான். ஸோ வந்துட்டு ஜேகே, இவளுக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் என்னாதான் மேட்ரோ தெர்ல. நம்மட்ட மூஞ்சி தூக்குறா, அவன பத்தி பேசுனா மட்டும் எப்படி பேசுறா பாரு. ம். சிலுவண்டு கூட நம்ம கேரக்டர் புடிக்கல இந்த வூட்ல. கடுப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து காய் மேல பேக்க தூக்கி போடுறான். "டேய், வந்தது என்ன மயிரு என் மேல தூக்கி போடுற? இவனுங்கலாம் இல்லையா?" "டேய், கடுப்பேத்தாத. எங்க அப்பா வேற என்ன போட்டு நீ டென்ஷன் பண்ணிட்டான். செம்ம கடுப்பா இருக்கு. தம்மு வேணும். தம்மு குடு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தம்மு வாங்கி அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். "ஏய், அத விட எங்க வீட்ல ஒரு சிலுவண்டு இருக்கே, மியா." "ஆமா மச்சான். பாருடா, அழகிடா. அவள மாரிலாம் அழகி யாரும் இருக்க முடியாது. என்ன, இனி உன்ன அசிங்கப்படுத்திட்டாளா?" "ஆமாண்டா, கடுப்பாயிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிடி அப்படின்றேன். உன்னலாம் கல்யாணம் பண்ண முடியாதுடா, போ" அப்படின்னு சொல்ட்டா. "மச்சான், எதுக்குடா அவட்ட அசிங்கப்படுற? என்ன பண்றது? சின்ன வண்டு கூட நம்மள ரொம்ப கேவலமா யோசிக்குது. சரி விடு. அவளுக்கு அதோ அந்த பக்கத்து வீட்டு ராஜகுமாரன் தான் புடிச்சிருக்கான்" அப்படின்றா. "டேய், ஆனா ஒண்ணுடா, இதே ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறோம். அந்த வீட்ல இருக்கிற அந்த வெள்ளை உளுவைய மட்டும் பார்க்கவே முடிய மாட்டேங்குது மச்சான். அதுவும் நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே பார்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். உள்ள சிக்கவே மாட்டேங்கிறான். நம்மளும் பில்லியனர் பசங்க தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே." "டேய், நம்ம என்னைக்கிடா அப்படி இருந்திருக்கோம்? நம்ம படிச்சதும் லோக்கல் ஸ்கூலு. லோக்கலா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம். பேருக்கு தான் பில்லியனர்ஸ். ஐ மீன்
ஜியோன். அந்த நேம் மட்டும் தான் பிராண்டு. நம்மல்லடா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கான். பிகாஸ் டேயாங் வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஸ்கூல்ல தான் படிச்சுட்ருப்பான். ஆக்சுவலி ரொம்ப பெரிய ரிச்சான பில்லியனர்ஸ் அந்த மாரி ஆக்ட்ரஸ் ஓட சைல்ட்ஸ் எல்லாம் படிக்கிற மாரி ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சுட்ருப்பான். இவனுங்கலாம் அதெல்லாம் நமக்கு செட்டே ஆவாதுன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு, ஸோ நார்மலான ஒரு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருப்பானுங்க. செம்ம அட்ராசிட்டி தான். ஸ்கூலே போட்டு அலப்பறை பண்ணிட்டு கிடப்பானுங்க. ரிச்சான பசங்கன்றனால வந்துட்டு யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஸோ, இப்போ அவனுங்க டிசைட் பண்ண காலேஜுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கானுங்க. ஸோ, தயாங் நான் கார்லலாம் வரமாட்டேன். நான் வந்துட்டு பஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தயாங் தான் ரொம்ப நார்மலான ஒரு பீப்பிளா அ இருக்கணும். நார்மலான பெர்சன்ஸ் கூடலாம் பேசி பழகணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அவன் வந்து அப்படியே அப்படியே நடந்து ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டுருக்கான். ஸோ, டேக்கு ஒரு ஃபோன் வருது. டேயோட ஃபேஸ்ல அவ்வளோ அழகான ஸ்மைலு. "ஆ சொல்லுடா. என்ன என்ன பண்ணிட்டுருக்க? எல்லாமே ஓகே ஆயிடுச்சா?" "ம். எவ்ரிதிங்ஸ் ஓகேடா. பட் ஐ ரியலி மிஸ் யூ. நீயும் என் கூட யுஎஸ் வந்திருக்கலாம்ல." "அச்சோ! ஜிமினா அது இல்ல. உனக்கு தெரியும்ல." "ம், ம். தெரியும், தெரியும். என்ன உன்னோட கிங்க பார்த்துட்டியா?" "ம்ஹ்ம். இல்ல. அவன்ட்ட எப்படி பேசனே எனக்கு தெரியல." "அப்புறம் எப்படிடா?" அச்சோ! டயாங்கா. இதுக்கு தான் சொல்றது. கொஞ்சமாவது வெளியில வா. அங்க இங்க போலான்னா, நீ கேட்கவே மாட்ட. நான் என்ன ஜிம்மன் பண்றது? சரி, சரி. நானும் எங்க வீட்ல கேட்டேன். எங்க அம்மா இருக்கே ராட்சசி. அதுதான் கொண்டு வந்து யுஎஸ்ல விட்டுருச்சு. ஆனா தாயாங், நீ இல்லாம என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல தெரியுமா? கையும் ஓடல, காலும் ஓடல. கொஞ்சம் இயர்ஸ் தான். நீ நான் இல்லாம இருக்க பழகிக்கோ. சரியா? தேவையில்லாம யார்ட்டயும் பேசாத. ஆக்சுவலி எனக்கு ஒரு கசின் இருக்கான். அவனும் அந்த காலேஜ் தான். "சானு சொல்லியிருக்கல்ல" அப்படின்னு ஜிமின் சொல்றான். "ஆ ஆமா. தெரியும். அவனும் அங்க தான் படிக்கிறான். ஸோ வந்துட்டு உனக்கு பிரச்சனை இல்ல. அவன் உன்ன பார்த்துப்பான்." எப்படி ஜிமன் அவன இந்த காலேஜ்ல சேர விட்டாங்க? அட! இதுவும் நல்ல பெரிய யூனிவர்சிட்டி தானே! என்ன சியோல்ல இருக்கு. அவ்வளோதானே! ஸோ வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, சானு வீட்ல இருக்க எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான். அப்படியா? அப்போ நீ ஏன் பண்ணல? அது நான் தான் பண்ணுனேன். எங்க அம்மா தான் விடலையே. புரியுது. சானு எப்பயுமே போல்டு. ம். நீ என்ன விட மோசம். உங்க அம்மான்னு வந்துட்டா, நடுங்கியே செத்துருவ. பட் ஐ ரியலி மிஸ் யூ ஜிமன். மிஸ் யூ டூடா கரடி பையா. சேஃபா இரு. தேவையில்லாத பெர்சன்ஸ் கிட்டலாம் பேச வேணாம். நீ சொன்னியே ஒரு பெர்சன். அவங்களும் உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னா, நீ க்ளோஸ் ஆகலாம் வேண்டாம். புரியுதுல்ல? ஜஸ்ட் நீ எப்பயுமே அந்த தூரத்துலேருந்து பார்த்து சிரிச்சுப்பியே, அதோட இருந்துக்கோ. பிகாஸ் நீ ஹர்ட் ஆனா என்னால தாங்கிக்க முடியாது. புரியுதுல்ல? ம். புரியுது மோச்சி. அவன் எந்த டிபார்ட்மெண்ட் சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்ல. ம். அவன் சிஎஸ். ஓ! ஓகே. டேய் தயாங். ம். சொல்லுடா. அடிக்கடி கால் பண்ணுடா. நானும் பண்றேன். உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசப் போறேன்? சரி, சாப்பிட்டல்ல? ஏய், இங்க நைட் டைம்டா. அச்சோ! மறந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. நீ பாரு, நான் தூங்குறேன். சரிடா. அப்படியே சொல்லிட்டு டேயாங் கால கட் பண்ணிடுறான். லுக் லைக் எ கியூட் ஜாம் மாரி அழகா நடந்து போயிட்டுருக்கு புள்ள கேம்பஸ்குள்ள. இப்ப தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகுறான். ஸோ அப்படியே அந்த சைடு தான் ஜெகேவோட கேங்குமே ஃபர்ஸ்ட் இயர்ன்ற மாரி லுக்கே இல்லாம, ஃபைனல் இயர் சீனியர்ஸோட எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு கிடக்கானுங்க. ஜேகே அப்படியே சைலண்ட்டா வர போற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வருது. ஜேகே அத பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். டேய் போதும்டா. எங்க பார்த்தாலும் காதோல், 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 காதோல் பண்ணிட்டே இருக்கானுங்க. கண்ணு மயிரா ஆவுது. இங்கேயும் இப்படிதான் இருக்கானுங்க. எனக்கு புடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் காய். சோஜக்கே காய பார்த்து முறைச்சிட்டு, உன் வேலை மயிறு எதுவோ அத மட்டும் பாரு. ஒத்தா என்னையே நோண்டிட்டு இருக்காத.
சரி மாமே, பாத்தியா ஃபிலிக்ஸ் தல, சும்மாவா சொன்னேன், இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ டேயாங் அப்பதான் உள்ள வரான். அங்கேயும் சானு ஒரு ட்ரீ கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பிகாஸ் வருவான்னு சொல்லி ஜிமின் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ சானு, ஹே தயாங் அப்படின்னு ஒரு சவுண்ட் குடுக்குறான். டே அப்படியே ஒரு கியூட் ஸ்மைல் பண்ணிட்டு சானுவ பார்க்குறான். சானு வந்துட்டியா? ம். ஆல்ரெடி வந்துட்டேன். பிகாஸ் நாங்க ஹாஸ்டல்ல தானே இருக்கேன். ஸோ முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். நீ வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எங்க தனியா வந்திருக்க? கார் இல்ல, லைக் பைக் எதுலயும் வரலையே? ம்ஹ்ம். வேண்டாம். எனக்கு ஒரு மாரியா இருந்துச்சு. அதனால தான் நான் பஸ்ல வந்தேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. நெறைய பீப்பிள் அப்படி எல்லார் கூடயும் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியா அப்படி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிவாதம் பண்ணி தான் கேட்டேன். அங்கிள் ஓகே சொல்லிட்டாரு. ம். ஓகே. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அத பண்ணு மேன். இதுல என்ன இருக்கு? நமக்கு பிடிச்சத இப்ப பண்ணாம எப்போ பண்ண போறோம்? ம். ஆமா சானு. ம். என் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. என் டிபார்ட்மெண்ட் பக்கத்து டிபார்ட்மெண்ட் தான் நீ. தேங்க் காட் நீ வேறு டிபார்ட்மெண்ட்டோ நினச்சிட்டு வேற கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. அப்புறம் சீனியர்ஸ் கிட்ட கேட்டேன். பக்கத்து டிபார்ட்மெண்ட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன். நீ? இனிதான் சாப்பிட்ணும். நீ வந்ததுக்கப்புறம் அப்படியே கேன்டீன் போயிட்டு சாப்பிட்டு கிளாஸ் போகலான்னு பார்த்தேன். ஆ அப்போ ஓகே வா. நான் மில்க் ஷேக் குடிக்கிறேன். நீ ஃபுட் எடுத்துக்கோ. உனக்கு ஓகேவா? ம். எனக்கு ஓகே தான் சானு. அப்படின்னு அழகா சொல்லிட்டு, அப்படியே சானு கூட போயிர்றான். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்ப தான் ரொம்ப க்யூட்டா ஒரு விண்டோ கிட்ட ரொம்ப அலோனா உட்காந்துருக்கான். பிகாஸ் கிட்ட இன்னும் யாருமே பேசல. டேவும் யார்ட்டயா பேசலான்னு ட்ரை பண்றான். பட் யாரும் கண்டுக்கல. ஏன்னா, எல்லாம் செட்டு செட்டா சேர்ந்து உட்காந்துருக்குங்க. ஸோ வேற பார்க்க கொஞ்சம் நல்லா ரிச்சான பையன் மாரி லுக்கு தெரியுதா, அதனால எல்லாம் பேச கொஞ்சம் தயங்குறாங்க. ஸோ ஒரு பொண்ணு தான் வந்துட்டு, "ஹாய்" அப்படின்றா. "தயாங்." "ஹாய்." நீ தானே தயாங்? ஆ ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அச்சோ! நான் சாந்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன பண்றது? அவன் அந்த டிபார்ட்மெண்ட், நான் இந்த டிபார்ட்மெண்ட். அ அ அப்படியா? சான்னு சொன்னானா? ஹே சில் மேன். இவங்கலாம் இப்படிதான். ம் அதெல்லாம் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் இருக்கேன். ஆ ஓகே. அம்மா, என் பேர்லாம் கேட்க மாட்டியா? சாரி. இட்ஸ் ஓகே. என் பேரு மியா. ஓகே மியா. ம். கிளாஸ் கவனிக்கலாமா? அப்படின்ட்டு மியாவும், சேர்ந்து ஓரளவுக்கு மிங்கிள் ஆயிடுறாங்க. டயாங்கும், ஐயோ! பேச்சு துணைக்காச்சும் ஆளு கிடைச்சுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மியா கூடயே உட்காந்துட்டு கிளாஸ்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுடுறான். டயாங் ரொம்ப நல்லா படிக்கிற புள்ள இல்லையா? ஸோ வந்துட்டு விழுந்து விழுந்து கவனிச்சிட்ருக்கான். மியா அப்படியே டெஸ்கில் சாஞ்சு தூங்கிர்றா. தயாங் வீட்டுக்கே போறோம்டா. இன்னுமாடா நீ எழுதிட்டுருக்க? அச்சோ! ஒரு நிமிஷம் மியா, ஒரே ஒரு நிமிஷம். ஆ டேய் முடியலடா. மியா கிளாஸ் கவனிக்கலனா அப்புறம் என்ன புரியும்? அதுவும் நம்ம எடுத்திருக்குது ஐடி. ஸோ ஃபோக்கஸா இருக்கணும். ஆ புரியுது, புரியுது. நீ நீ ஃபோக்கஸ் ஆரு, நீ ஃபோக்கஸ் ஆரு அப்படின்னு சொல்லிட்டு மியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஆஃப்டர் தட் காலேஜும் முடியுது. அங்க பார்த்தோன்னா, சானு அவன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இருக்கனால, அவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வரைக்கும் போயிருக்கான். டேயாங்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். மியா ஆல்ரெடி கிளம்பியிருப்பா. அவளுக்கு அவ பாய் ஃப்ரெண்டோட டேட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் அப்படியே புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில வரான். பார்த்தோன்னா செம்ம ரெய்னியா இருக்கு. டயாங் கடவுளே! நல்ல வேளை அம்பர்லா எடுத்துட்டு வந்தேன். ஆல்ரெடி ரெயின் வார்னிங் விட்டுருந்தாங்க. அதே மாரி ஈவினிங் வந்துருச்சு. ஐ லவ் ரெயின். பட் என்ன பண்றது? எனக்கு தான் கோல்டு பிடிச்சிக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மலைய ரசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஜேகேவோட ப்ரோல பார்த்தோன்னா, ஜேகே செம்ம டென்ஷனா நின்னுட்டுருக்கான். பைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல. ஏன்னா, ஜேகே மட்டும் தான் இங்க இருக்கான். உத்தா சொல்லாம போறது இவனுங்களுக்கு வேலை மயிரு. இதுல கடுப்பா அந்த மேமு வேற என்ன கூப்பிட்டு கடுப்பு மயிரா இருக்கு.
எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு வேற தெரியல. இந்த பைக்கு வேற மக்கர் பண்ணுதே! அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டிக்கிட்டே இருக்கான். பட் நோ யூஸ். அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல அவன் பைக்ல. ஸோ அவன் பைக்க கிக் விட்டு ஃபோன் எடுத்து, "டேய் மயிரு எங்கடா இருக்க?" "மச்சான் எப்பயும் போல தான். நம்ம காஃபி ஷாப்பு அங்க தான் இருக்கு மம்மி. நீ வந்துருவேன்னு நெனச்சோம். இன்னும் ஆளே காணோம் மச்சான். என்னா வந்துட்டுருக்கியா?" "முத்தா மழை பெஞ்சிட்டுருக்கு. இதில பைக்கு வேற ரிப்பேர் ஆயிருச்சு." "மச்சான் அதான் சொன்னேனே போன வாரமே சர்வீஸ் விடுன்னு. கேட்டியா என்ன?" "டேய் வர முடியுமா முடியாதா?" "ஐயய்ய! மாமே வர முடியாது. மழை. நனஞ்சிருவேன்ப்பா. காய்ச்சல் வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் பேசிட்டு இருக்கான். ஜேகே "ஃபோன வைடா மயிரு" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிறான். ஜேகே அப்படியே நின்னுட்டே இருக்கிறான். அவனுக்கு லைட்டா குளிரவும் செய்யுது. ஸோ அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5:30 சம்திங் இருக்கும். காலேஜில ஒரு காக்கா கூட இல்ல. ஸோ டாயாங் இப்ப தான் அந்த லைப்ரரிய விட்டு வெளியில வாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவனோட அம்பர்லாவ ஓப்பன் பண்ணிட்டு, ம் ரொம்ப அழகான கிளைமேட்டு. எவ்ளோ அழகா இருக்கு. எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். இப்படி ஒரு கிளைமேட்ட யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு மட்டுமா பிடிக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கான். சடனா அவனோட அம்பர்லாக்குள்ள ஒரு பெர்சன் வந்து நிக்கிறாங்க. தயங் ஷாக்டா பார்க்குறான். "சாரி மழை பெய்யுது. அம்பர்லா இல்ல. ஸோ நீ வந்தா அதான் சைட்ல கோச்சுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன் பேசுறாங்க. தயாங் அந்த பெர்சனையும் பார்த்துட்டு இருக்கான். ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா என்ன? "இல்ல, இல்ல. நோ ப்ராப்ளம்." ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சனும் நம்ம டேவோடயே தான் நடக்குறாங்க. ஆக்சுவலி டேவ அப்படியும் கிரிப் பண்ணி புடிச்ச மாரி தான் நடந்துட்டுருக்காங்க. பிகாஸ் அது குட்டி அம்பர்லா. ஸோ வந்துட்டு 2 பேர் முடியாது. ஸோ டேவ ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அந்த பெர்சன் தான் அம்பர்லாவ புடிச்சிட்டுருக்க மாரி இருக்கு. தயாங் அந்த பெர்சனே பார்த்துட்டுருக்கான். அந்த பெர்சன் வேறு யாரும் இல்ல. நம்ம ஜேகே தான். ஜேகே ரொம்ப அழகா அப்படியே நடந்துட்டுருக்கான். டேவ கூட்டிட்டு போயிட்டுருக்கான். "கொஞ்சம் பொறுமையாவே நட. இல்லன்னா நீயும் நனஞ்சு, நானும் நனஞ்சு வெட்டாயிரும்." "ஆ ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கான். அண்ட் 2 பேரும் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து நிக்கிறாங்க. டயாங் அம்பர்லாவ க்ளோஸ் பண்ணிட்டு ஜேகேய பார்க்குறான். ஜேகே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "சாரி ஐ மீன் ஜேஏ, ஜியோன், ஜங்குக். உன் பேர் என்ன? ஃபைனல் இயரா? ஃபர்ஸ்ட் இயரா? ம்?" அப்படின்ட்டு கேட்குறான். டயாங் அப்படியே பக்க பக்கன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஜேகே "ஏன் பேசலாம் மாட்டியா? ஏன் பார்க்க பொறுக்கி மாரி இருக்கனால பேசலாம் புடிக்காதா? பார்த்தாலே தெரியுது நல்லா படிக்கிற பையன்னு. ஸ்பெக்ஸும், ஆளும் ரொம்ப படிப்பியோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நெறைய பேசுறான். டயாங் அப்படியே பார்த்துட்டேவும், "அ அது படிப்பேன். அவ்வளவாலாம் இல்ல." "ஓ! சரி, சரி. பேசலாம் தெரியுமா?" "ம். நான் நெனச்சேன் ஹூமன்னு." "என்ன?" "இல்ல, இல்ல. சும்மா ஃபன்னு." "உன் பேர் சொல்லவே இல்லையே." "நான் தாயாங்." "ஓ! சரி, சரி. ம். ஃபர்ஸ்ட் இயரா?" "ஆமா." "ஓ! ஃபர்ஸ்ட் இயர்லயே உன்ன நான் பார்க்கவே இல்லையே காலையிலேருந்து." "அ அது அது நான் தனியா வந்துட்டேன். அ ஃப்ரெண்டோட வேகமா வந்துட்டேன். அதனால தான்." "அப்புறம் எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம்?" "அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு. அங்க இருக்கான்." "ஓ! சரி, சரி. எந்த டிபார்ட்மெண்ட்?" "நான்" அப்படின்னு சொல்லும்போதே பஸ் வந்துருது. ஸோ ஜேகேவும், டேவும் தான் ஏறுறாங்க பஸ்ல. ஜேகே அவன் பர்ஸ பார்க்குறான். அவன் பாக்கெட்ல பர்ஸும் இல்ல. "இவனுங்கள என்ன செய்யனே தெர்ல. கடுப்பா மயிர் ஏத்திட்டுருக்கானுங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கிறான். "நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டே தான் டிக்கெட்லாம் 2 பேருக்கும் சேர்த்து எடுத்துட்டு, அப்படியே போயிட்டு ஒரு சீட்ல உட்கார்றான். ஆக்சுவலி அந்த பஸ்ஸே ரொம்ப கூட்டமா இல்ல. ஆனா, அந்த பஸ்ல எல்லா இடமும் கவர் ஆயிருக்கு. ஒரு சீட் மட்டும் தான் காலியா இருக்கு. ஸோ, அங்க 2 பேரும் உட்காரலாம். ஸோ, டயாங் போயிட்டு விண்டோ சீட் கிட்ட உட்காந்துக்கிறான். ஜேகே டே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, "தேங்க்ஸ். முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு. ஹெல்ப்லாம் பண்ணுவியான்னு எனக்கு தெர்ல. அப்படிலாம் நான் பார்த்ததும் இல்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்." "இதுல என்ன இருக்கு? எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா, நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டியா?" "ம். கண்டிப்பா பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேண்ட் ஷேக் தரான். ஜேவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு,
ம். ஓகே. ம். ஏதாவது வொர்க் இருக்கா என்ன? அது இல்ல. வீட்டுக்கு தான் போணும். ஓ! அப்போ என் கூட ஒரு குட்டி காஃபி. ஆ காஃபியா? வேண்டாம். என்ன அது? ஆ என் கூட பேசிருக்க, ஃப்ரெண்டுன்னு சொல்ற. ஃப்ரெண்டு கூட காஃபிலாம் குடிக்க வர மாட்டியா? இல்ல, இல்ல. வரேன். ஆனா, நான் 7:30க்குள்ள வீட்டுக்கு போணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிக்கலாம். ஆ அப்பன்னா ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கியூட்டா ஸ்மைல் பண்றான். ஸோ டே அப்படியே அவனோட ஹெட்செட்ட எடுத்து காதுல போட்டுட்டு சாங் கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஜேகே அப்படியே அவன் ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த ஸ்டாப் வருது. ஜேகே தயங் அப்படின்றான். "ஹா! சொல்லு ஜேகே." ம். ஸ்டாப்பிங் வரப்போது. இறங்குறியா? ஆ இறங்குறேன். அப்படியே சொல்லிட்டு டேவும் அப்படியே கியூட்டா இறங்குறான். ஜேகே பின்னாடியேவும். இன்னும் ரெய்னி ஸ்டாப் ஆன பாடில்ல. ஸோ அகைன் அவங்க 2 பேரும் அம்பர்லாக்குள்ள தான் வராங்க. அந்த கெஃபேக்குள்ள நம்ம ஜேகே நுழையிறான். அப்படியே முன்னாடி, பின்னாடி வந்துட்டு டே நடந்துட்டுருக்கான். ஸோ ஜேகே கியூட்டா டேவோட கைய புடிச்சுட்டு, "அ இந்த இடம் உனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம பையனோட கெஃபே தான். ஆ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் நல்லா இருக்கும்." "ஓ! நான் இந்த மாரி இடத்துக்கு வந்ததில்ல." "என்ன சொல்ற? அப்போ வெளிலலாம் சுத்துனது இல்லையா என்ன?" "ம்ஹ்ம். எங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட்டு. ஸ்கூலிங் முடிச்சா வீடு வந்துடணும். அவ்வளோதான். எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான். பட் அவன் இப்போ இங்க இல்ல. இல்லாட்டினா நான் அவன் கூட வெளியில போவேன்." "ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் வச்சிருக்கியா?" "ஆமா." "யோ! என்ன சொல்ற? ஐயய்ய! நமக்கெல்லாம் செட் ஆகுது. நமக்கு கூட்டமா இருக்கணும். நம்ம பசங்களோட வைபா இருக்கும். சத்தியமா சொல்றேன். நீ அவனுங்க கூட சேர்ந்துட்டன்னு வச்சுக்கயேன், உனக்கே ஜாலியா இருக்கும்." அது அவங்க என்கிட்டலாம் பேசுவாங்களா? அப்படின்ட்டு டயன் கேட்டுட்டே வரான். ஸோ ஒரு ரூம ஓப்பன் பண்றான். ஸோ அங்க அந்த பண்ணாடிங்கலாம் உட்காந்துட்டு செம்மையா கூத்தடிச்சிட்டு இருக்குதுங்க. தயான்க்கு என்ன பேசுன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆங்கிள்ல உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. தயங் இப்படி பேன்னு பார்க்குறான். காய் தான் ஏஞ்சுது. "மாமி வரது இவ்வளோ நேரமா மச்சான்? ஒத்தா பர்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருக்க." சாரி மச்சான். என் பர்ஸ் நெனச்சு உன் பர்ஸ் எடுத்துட்டேன் போல." "அடங்கு." பார்றா! யார்றா இவன் புட்டி? பார்க்க அழகா இருக்கான். ஹாய் நான் தான் காய்." அப்படின்ட்டு காய் கேட்குறான். டயாங் ஆந்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஷர்ட்ட பிடிச்சுக்கிறான். ஜேகே லைட்டா சிரிச்சுட்டு, "டேய்! அவன் நீ நினைக்கிற மாரி பையன் இல்ல. அ ஹெல்ப் பண்ணா, ஸோ ஃப்ரெண்டாலான்னு கேட்டேன். அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அதான் டீ மீட்டப்க்கு கூட்டு வந்துட்டேன். இனி இவனும் நம்ம கேங்ல ஒருத்தன். புரியுதா?" அப்படின்னு ஜெக்கி சொல்றான். பசங்கள்லாம், "ஓய மச்சான் என்ன அதுல இருக்கு? அதுவும் நம்ம கேங்லயே ஒரு பால் புட்டி இருந்தா நல்லா இருக்கும் மம்மி." அப்படின்னு ஜாக்ஸா சொல்றான். டயாங் பாவமா போட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு டயாங் அப்படியே வந்துட்டு ஒரு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்ல தான் இருக்கான். பட் ஜேகே வந்துட்டு அவன ஒரு அளவுக்கு கம்ஃபர்ட்டா உட்கார வச்சுட்டு, ஜேகே கூடயே உட்கார வச்சிருக்கான். தாயாங் எல்லாரும் பேசுறதே தான் வாய பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா தாயாங் யார்ட்டயுமே பேச மாட்டான். அவன் பேசினாலும் ஒன் லைன்ல தான் ஆன்சர் சொல்லிட்டு பேசாம இருந்துப்பான். "அம்மா நீ எந்த ஏரியா?" அது அது வந்து அட ஏரியா தானே கேட்டேன். என்னமோ உங்க வீட்டுக்கு என்னை கூட்டு போன்னு கேட்ட மாரி முழியிற. சொல்லு சும்மா." அப்படின்ட்டு கேட்குறானுங்க. தயாங்கும் ஏரியா சொல்றான். எல்லாருமே ஷாக்குடா டேவ பார்க்குறாங்க. தயாங் "என்ன? ஈ எங்க ஏரியாவா?" அப்படின்னு ஜாக்ஸா கேட்குறான். "உங்க ஏரியானா?" "அட நாங்களும் அதே ஏரியா தான். உன்ன பார்த்ததே இல்லையே." "ஆமா அந்த ஏரியால நெறையா பில்லியனர் பசங்க இருக்கானுங்க. நெறைய பழங்களும் இருக்கு. அந்த பழ கேங்ல நீயும் ஒருத்தனா என்ன?" அப்படின்ட்டு அ காய் கேட்குறான். "பழமா? புரியல." அப்படின்ட்டு இன்னசென்ட்டிக்கா கேட்டுட்டு இருக்கான். ஜெக்கி லைட்டா சிரிச்சுட்டு. "அது ஒண்ணும் இல்ல. நாங்கல்லாம் நல்ல குடும்பத்தில பொறந்த தருதலைங்க. நீங்கல்லாம் நல்ல குடும்பத்தில பொறந்த ரொம்ப நல்ல பசங்க. அப்படியே ஃபேமிலி, பிசினஸ் அப்படின்ட்டு நீங்க அப்படியே டாப்ல இருப்பீங்க. நாங்க எல்லாத்தையும் தர லோகலாம் பண்ணுவோம். அவ்வளோதான் டயம்." "ஓ!
ஆ அப்படியா? ம். அப்போ நீ அந்த பில்லியனர் ஸ்கூல்ல தான் படிச்சியா? ம். ஆமா. ஓகே. நாங்கலாம் அப்படிலாம் இல்ல. லோக்கல் ஸ்கூல் தான். அப்படின்னு ஜேகே சொல்றான். அது நல்லா இருக்குமா என்ன? ம். நல்லா இருக்குமே. ஓகே, ஓகே. அம்மா உன்னோட சர்நேம் என்ன? அப்படின்னு ஜேகே கேட்குறான். கிம். கிம்மோட ஃபேமிலி. கிம் குரூப் ஆஃப் கம்பெனி தெரியும்ல? எது? கிம் கம்பெனியா? அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஹெட்ட ரப் பண்ணிட்டு யோசிக்கிறான். ஆக்சுவலி ஜேகேவோட ஆப்போசிட் வீடு தான். ஆ ஜேகே வந்துட்டு நெறையா டைம் இவன பார்க்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பான். பட்டு இன்னைக்கு அந்த கிம் ஃபேமிலியோட பையன் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான்றது எல்லாருக்குமே ஷாக் தான். பிகாஸ் அந்த ஸ்ட்ரீட்லயே 2 பசங்க செம்மையா அழகா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவனுங்க எவனுமே வந்துட்டு அந்த 2 பசங்களையும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா, அவனுங்க மோஸ்ட்லி வெளிலயும் வரமாட்டானுங்க. பெருசா யாரோடையும் பேசிக்க மாட்டானுங்க. ஸோ, அதனால தான் ஜேகேலாம் நெறைய ட்ரை பண்ணியிருக்கான் டேவ பார்க்க. பட் டேவோட பேக் சைட மட்டும் தான் நோட் பண்ணுவான். ஸோ, ஜேகே அப்படியே டேவே பார்த்துட்டு இருக்கான். "அப்போ பக்கத்து வீட்டு பையன் நீதானா?" "ஆ! ஐயோ! கண்டுபிடிச்சுட்டானா?" அப்படின்ட்டு டே முழிச்சு பார்க்குறான். "பக்கத்து வீட்டு பையனா?" நான் ஜியோனோட பையன். அப்படியா? ம். ஆமா. அப்போ எங்க அக்கா புள்ள ஒருத்தன சொல்லிட்டே இருக்கே! அது நீதானா? அந்த டெடி பேர். அ அது ஆமா. ஜுன்வாத் தெரியும். எப்பவுமே என் கூட தான் விளையாடுவான். ஆ அவன் கூட தான் இருந்தா தான் ஸ்ட்ரெஸ் தெரியாது. அதான். ஆனா நான் உங்கள பார்த்ததே இல்லையே! நீ எங்க என்ன பார்த்துருக்க போற? நான் எங்க வீட்லயே இருக்க மாட்டேனே. இதோ இவன் வீட்ல தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு காய பாயிண்ட் பண்றான். எஸ் அது நான் தான். ஆமா, அப்போ பார்கோட பையன், மிஸ்டர் பார்கோட பையன் உன் ஃப்ரெண்டா? அப்படின்ட்டு காய் கேட்குறான். தயாங் எஸ்ன்னு நாட் பண்றான். அப்போன்னு பார்த்து ஜிமின் கிட்டேருந்து கால் வேற வருது. தயாங் என்ன பண்ணனே தெரியல. திரு திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்கான் ஜேகே. கால் தானே பேசு. அது பேசு. ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருக்க போது. அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுக்க சொல்றான். ஸோ, தேவும் லைட்டா கால் எடுத்துட்டு, "ஜிமினா, என்னடா?" "தாயாங், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சானு சொன்னான்டா. உன் ஆள் இருக்கான்ல, அவனும் சானுவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல." "சரிடா. அப்புறம்?" "ஆமா, நீ என்ன இன்னும் வீட்டுக்கு போலையா? என்ன சவுண்டா கேட்குது?" இந்நேரம் காலேஜும் முடிஞ்சிருக்குமே! நீ லைப்ரரி விட்டும் கிளம்பிட்டேன்னு எனக்கு அப்பாவே ஃபோன் பண்ணேன். அதான் நீ வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணிக்கலான்னு நெனச்சு, இப்போ கூப்பிட்டேன். என்ன எங்கேயாவது வெளில இருக்கியா? அது ஜிமினா, அது அது என்னடா? என்னாச்சு? யாராச்சும் ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன? ஆர் யூ ஓகே? அச்சோ! ஜிமின், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்லடா. அப்படியா? ம். சரி, ஓகே. அப்போ எங்க இருக்க? கெஃபேல இருக்கேன். ஓ! கெஃபேயா? என்ன? மியா கூட கெஃபே வந்திருக்கியா? ஆ இல்ல. நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ம். யூ கேரி ஆன். இப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சமாவது மிங்கிள் ஆகு. ஆ வீட்டுக்கு வந்து பேசட்டா? சரிடா. நான் உன்கிட்ட நெறைய சொல்லணும் இருக்கு. ம். எனக்கும் தான். அப்படின்னு சொல்லிட்டு டே கால கட் பண்ணிர்றான். ஸோ வந்துட்டு எல்லாரும் டேவே பார்க்குறாங்க. தாயாங்க என்னன்னு கேட்குறான். அது ஒண்ணும் இல்ல. ஃபோன்ல கூட இப்படிதான் ஆன்லைன்லே ஆன்சர் பண்ணுவியா? அப்படின்ட்டு காய் கேட்குறான். அது நான் நல்லா தான் பேசுவேன். ஆ தெரியுது நீ நல்லா பேசுறது அப்படின்ட்டு அவனுங்க சிரிக்கிறானுங்க. தாயாங் பொசுக்கு பொசுக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுங்க எல்லாம் வினோதமா பேசுறானுங்க. ம். ஏன்னா பக்கத்துல உட்காந்துட்டு கூட பொட்டு பொட்டுன்னு வேற போட்டு அடிக்கிறானுங்க. டயாங்க்கு பயமா வேற இருக்கு. ஸோ டயாங் அப்படியே ஜேகே கிட்டயே தான் உட்காந்துருக்கான். ஜேகே அப்படியே டேவோட கைய ஹோல்ட் பண்ண மாரி தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டயாங் டைம பார்க்குறான். ஜங்குக் ம். சொல்லு டே. டைம் ஆச்சு. நான் வீட்டுக்கு கிளம்பட்டா? ட்ரெயினும் போயிடுச்சு. நான் போய்ப்பேன். எப்படி போவ? அ அது பஸ்ல தான். எதுக்கு? கார்லாம் யூஸ் பண்ண மாட்டியா? ம்ஹ்ம். எனக்கு
அந்த மாரி இருக்க புடிக்கல. ஆக்சுவலி அந்த ஸ்கூல் அப்படி இருந்தனால தான் அப்படி இருந்தேன். எனக்கு நார்மலா இருக்கணும்னு ஆசை. என் அங்கிள் கிட்ட கூட கேட்டேன். அவரு ஓகே சொல்லிட்டாரு. டைம் ஆச்சு. நான் போணும். நீங்க பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான் ஜேகே. டேய் கீய குடு. "இன்னா மம்மி நீ நட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கீய குடுத்துடுறானுங்க. ஜேகே பின்னாடியே வரான். "ஜங்குக் நான் போய்ப்பேன்." "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ட்ராப் பண்றேன். ஓகே." "அது நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட" "அவனுங்க வீட்டுக்கு தான் வருவானுங்க. பிரச்சனை இல்ல. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்க எடுக்குறான். ஸோ டேவும் அப்படியேவும் ஜெகி கூட போக ஸ்டார்ட் பண்றான். டேக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனுக்கு புடிச்சவங்களோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல, தூரத்துல அவனுக்கு புடிச்ச ஒருத்தன பார்த்து சைட் அடிச்சுட்டே இருப்பான். ஆக்சுவலி அந்த பக்கத்து வீட்ல ஏஞ்சி ஒருத்தன பார்த்துருப்பானே, அது இந்த பொறுக்கி தான். ஸோ ஜெக்கிய தான் பார்த்துருப்பான். ஸோ வந்துட்டு ஜெக்கி கூட போறத நெனச்சு அவனுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் டேக்கு ஜெக்கி மேல ரொம்ப ஒரு அளவு கடந்த க்ரஷ் லவ்வுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ அவனோட லவ் கூட அவன் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கான் அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது அவனுக்கு உள்ளுக்குள்ள அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஃபேஸ் ஃபுல்லா ஸ்மைலு. ஜேகே நோட் பண்ணிட்டு, "உனக்கு பைக்ல போறதுன்னா புடிக்குமா?" "ம். புடிக்கும். ரொம்ப புடிக்கும்." "அப்புறம் ஏன் நீ பைக்லலாம் போனது இல்லையா?" "ம்ஹ்ம். போனதில்ல." ஜிம்முன்னு கூட்டிட்டு போவான். ஆ அதுவும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கு மேலன்னா அவனும் வேலை ஏதாச்சும் போவான்ல. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனி மார்னிங் காலேஜுக்கு ஒண்ணாவே போலாம். இல்ல, இல்ல. நான் சானு கூட போய்ப்பேன். சானு ஓ! அவனா? ம். சரி, சரி. நம்ம பையன் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சானு கூடயே போய்க்கோ. அப்படின்னு செக்கே சொல்லிட்டு டேவோட வீட்ல ட்ராப் பண்றான். டேவோட வீடு ரொம்ப சைலண்டா இருக்கு. டே அப்படியே ஜேகே கிட்ட இருந்து இறங்கிட்டு, அ பாய் ஜங்குக். ஏய்! உனக்கு ஏன் ஒண்ணு நெனச்சேன்? இந்த வீட்டுக்குள்ளயே இருக்கிறது உனக்கு போர் அடிக்கலையா? ம்ஹ்ம். இல்ல. ஏதோ புரியல. எப்படிதான் அப்படிலாம் தனியா இருக்கியோ? பழகிடுச்சு. கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அதுவே பழகிடுச்சு. அதான் ஜுன்வா வருவானே, அவன் கூட விளையாடுவேன். அவன் பேசிட்டு இருப்பான். அப்புறம் உங்க சிஸ்டர் வருவாங்க. ஓ! அவளுக்கு இதே வேல தானே! அப்படின்னு ஜெக்கி பேசிட்டு இருக்கான். கரெக்ட்டா ஜுன்வாவும் ஓடி வரான். ஏன்னா டைம் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். நான் வரதுக்கு ஒரு 6:00 சம்திங் ஆகும். நீ அப்போ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜுன்வாவும் வீட்டுக்கு வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கிற மாரி, "கரடி" அப்படின்ட்டு ஓடி வந்து தேவ ஹக் பண்ணிக்கிறான். தேவும் ஜுன்வாவ தூக்கிட்டு, "வந்துட்டியா? அது எப்படிடா? கரெக்ட்டா நான் வர டைம பார்த்துட்டே இருப்பியா? ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சியா?" "ம், ம். முடிச்சேன். நான் நோட் எல்லாத்தையும் எடுத்து நான் உன்னோட அ டேபிள்ல வச்சுட்டேன். நீ செக் பண்ணு. அப்புறம் நம்ம ப்ளே பண்ணலாம். சரியா? ஏய் கெரடி நீ சாப்பிட்டியா? அம்மா எனக்கு கேக் வாங்கி தந்தா. நான் உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு எடுத்து வச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்மா ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கா. ஜேகேக்கு என்ன பேசுனே தெரியல. ஏன்னா ஜுன்மா ஜெக்கி கிட்ட எலியும் பூனையுமா தான் இருப்பான். ஏன்னா ஜெக்கி எப்போ பார்த்தாலும் ஜுன்மாவோட எதையாவது எடுத்து சாப்பிடுறது, அவன அழுக வைக்கிறது அப்படின்னு இருப்பான். ஜுன்மா அப்படியே இப்பதான் ஜேகேவ நோட் பண்றான். "டேய் நீ என்னடா பண்ற இங்க?" "ம் என் ஆள இறக்கி விட வந்தேன்." "ஆளா?" அப்படின்ட்டு ஜுன்மா புரியாம பார்க்குறான். "ஏய் அது என் ஆள்டா. நீ என்ன பண்ற என் ஆளு கூட?" "டேய் பொய் சொல்லாதடா. கரடிக்கு உன்கிட்டலாம் பேச பிடிக்காது. நீ ஒரு பொறுக்கி நாய். தெரு பொறுக்கி. அம்மா சொல்லியிருக்கா. கரடி இவன் ஒண்ணும் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லல்ல?" இவங்க 2 பேரும் பேசி சண்டை போடுறத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். "டேய்! அப்புறம் எப்புட்றா என் கூட பைக்லேருந்து இறங்கி இருக்க முடியும்?" "ஆ ஆமா. கரடி நீ ஜிமின் கூட தானே பைக்ல வருவ. என்ன இவன் கூட வந்துட்ட? இவன் ஏதாவது உன்ன மிரட்டி ஏத்திட்டானா?" அப்படின்ட்டு ஜுன்மா கேட்டுட்டு இருக்கான். ஜேகே ஜுன்மா தலையிலே ஒண்ணு போட்டு, "டேய் சில்லுமண்டு ஓவரா பேசாத. தொங்க விட்டுருவேன்." "போடா! இருடா உன்ன தாத்தாட்ட சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவோட நெக்குக்குள்ள ஃபேஸ வச்சுட்டு கத்துறான். ஸோ வந்துட்டு சிரிச்சுட்டு,
ஜங்குக்கு அவன்ட்ட அப்படி பண்ணாத. அதனால தான் அவனுக்கு உன்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் உன்ன பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான். நீ இப்படி பண்ணா, அப்ப அவன் அப்படித்தானே பண்ணுவான். அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிக்கிறத பார்த்துட்டு ஜேகேக்கு ஏதோ ஒண்ணு அப்படியே புடிச்சிருக்கு. அழகா சிரிச்சுட்டு இருக்கானா, "அப்பா! இப்பதான் சிரிக்கிற. நல்லா இருக்கு. எப்பயுமே சிரி. ம். நான் போறேன். ஆ போ. இந்த தருதலைய கொண்டு போகாத. உன்னையும் கெடுத்துருவான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஏன்னா, இவன் என்ன பண்ணான் தெரியுமா ஸ்கூல்ல? ஏதோ ஒரு பொண்ணு கைய புடிச்சு இழுத்து கிஸ் அடிச்சுட்டானாம்." அப்படின்னு ஜெகே சொல்றான். ஜுன்வா திரு திருன்னு முழிச்சுட்டு, "ம்ஹ்ம். நான் குட் பாய். இவன் தான் பேட் பாய்." "அப்படியா பண்ண?" "ம்ஹ்ம்." அப்படின்னு அவன் மண்டையாட்டுறான். லைட்டா சிரிச்சுட்டு, "சரி நான் போறேன்." "ஓகே. போ." அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் அப்படியே நின்னுட்டு போறதே பார்த்துட்டு இருக்கான். இவன்கிட்ட ஏதோ இருக்கு. ரொம்ப அட்மைர் பண்றான். என்னன்னு புரியலையே! "ஜங்குகா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்ட ரப் பண்ணிட்டேவும் அப்படியே போயிடுறான். ஸோ டேஸும் அப்படியே அழகா பாஸ் ஆகுது. ஜேகேவும், டேவும் அவ்ளோ க்ளோஸ் ஆயிடுறாங்க. த கப்புள் ஆஃப் காலேஜ்ன்ற ஒரு காசிப்பே வந்துடுச்சு. ஏன்னா ஜேகே அவ்ளோ அழகா டேவ ப்ரொடெக்ட் பண்றது. தேவையில்லாத விஷயத்துல எதுலயும் வந்துட்டு டேவ இன்வால்வ் பண்ண மாட்டான். ஸோ வந்துட்டு ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டே தான் ஜேகேக்கு பெர்ஃபெக்ட்டான பேருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ ஃபைன் டே. டேயாங் அவன் புக்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு காய் கிட்ட தான் வரான். "காய் வாங்க சங்குக்கோட வருங்காலம். என்னா புதுசா என்கிட்டலாம் வந்து நிக்கிற? நான் உன்கிட்ட பேசினதே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏன் நீ என்கிட்ட மட்டும் இப்படி இருக்க?" "அது என்னமோ தெர்ல. ஒரு சில மூஞ்ச பார்த்தா தான் வம்பு இழுக்கணும்னு தோணுது. அதுலயும் நீ இருக்க பார்த்தியா? உன்கிட்ட ஏதாவது வம்பு இழுத்தா தான் எனக்கு அன்னைக்கு டேவே ஃபுல்ஃபில் ஆகுது. அப்படி என்ன பண்ண முடியும்? அதான். என்ன ஏதாவது வாங்கிட்டு வந்துர்றியா? நான் அன்னைக்கு கேட்டேனே சாக்லேட்டு. வாங்கிட்டு வந்தியா? ம். ம். ஜிம்மன் சென்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் வரல. ஐய! உன் ஃப்ரெண்ட் இருந்தாலும் இவ்வளோ அல்ப்லாம் பண்ணக்கூடாது. அல்ப. அப்படிலாம் சொல்லாத. அவன் எது பண்ணாலும் ம். நான் கேட்டாலும் பண்ணுவான். ஐய! பே! அப்படின்னு காய் பேசிட்டு இருக்கான். காயோட தலையில ஜேக்க ஒண்ணு வச்சுட்டு, "டேய்! அவன்ட்ட இப்படி பேசாதன்னு சொல்லியிருக்கேல." "டேய்! என்னடா? அவன் என் ஃப்ரெண்டு. டேய் டயங் நான் பேசக்கூடாதா?" "ம்ஹ்ம். பேசக்கூடாது." அடப்பாவி! ஃபிகர் வந்ததும் ஃபிகர பார்த்து என்ன அடிக்கிறான். அந்த ஃபிகர் என்னன்னா என்கிட்ட நல்லா பேசுது. கடைசியில உனக்கு தான் சொம்பு தூக்குது. என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் ஜோக்கர் ஃப்ளவர் மாரி தெரியுது. ஆ? அப்படின்னு காய் சொல்லிட்டு இருக்கான். ஜாக்சன், "டேய்! நீ ஜோக்கர் ஃப்ளவரே தான்டா." அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். "நீ மூடுடா." அப்படின்னு இவனுங்க கியூட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தாயாங் ஜேகே கையில வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, "நான் சொன்னத கம்ப்ளீட் பண்ணிட்டல்ல?" "ம். பண்ணிட்டேன், பண்ணிட்டேன்." ஏய் 2 டேஸா தூங்கல தெரியுமா? டயர்டா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஒரு பெர்ஃபெக்ட்டான பிசினஸ் மேனா மாறி தான் ஆகணும். புரியுதுல ஜங்குக்? ஐயோ! ஆனா இவ்ளோ டயர்ட்லாம் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. நீ சொன்னனால தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஜங்குக் அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் இது உனக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். யோசிச்சு பாரு. ஆ எப்பயுமே அங்கிள் ஜியோன தான் சொல்லுவாங்க. த பெஸ்ட் பெஸ்ட் அப்டின்ட்டு. இப்போ "ஜங்குக் த பெஸ்ட்" அப்டின்னு சொல்லும்போது, அதுல இருக்கிற கிக்கே வேற தான. ஆ வேற தான் வேற தான். "நீ சொன்னா சரிதான்" அப்டின்னு சொல்லிட்டு அவன் அப்டியே முறுக்குலாம் எடுத்துட்டு அப்டியே பார்க்குறான் தேவ. ஏன்னா அவ்ளோ தூக்கம் தெரியுது ஜேகேவோட கண்ணுல. ஸோ டயாங் வந்துட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில தான் உட்காந்துட்டு புக்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஜேகே அப்படியே டேவோட லேப்லயே சாஞ்சு நல்லா தூங்க ஆரம்பிச்சுடுறான். அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கும்மி அடிச்சிட்டு இருக்கானுங்க. டயாங் அப்படியே ஜேகேய பார்த்துட்டு இருக்கான். ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஜேகேக்கு ஒரு பெரிய பிசினஸ் டீல் வந்திருக்கும். அத நம்பி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜியோன் கிட்ட கேட்டு ஜேகேக்கு வாங்கி குடுத்துருப்பான். ஜேகேவும் அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 நாள் தூங்காம அந்த அம் ப்ராஜெக்ட்ட பண்ணி குடுத்துருப்பான். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஒரு ஒரு
பிகினர் இவ்ளோ அழகு பண்ணுவானா? அப்படின்ற மாரி தான். ஆனா, அவ்ளோ அழகா பிசுறு தட்டாம பண்ணி வச்சிருக்கான். பிகாஸ் ஒரு சிலதுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஏன்னா, வந்துட்டு ஸ்கூலிங் படிக்கும்போது இந்த பிசினஸ்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பான். ஸோ, அவனுக்கு எல்லா டாக்டிக்கும் தெரியும். ஸோ, ஜேகேக்கு ஒரு சிலது கத்துக் குடுத்துருப்பான். ஜேகே அத அப்படியே கப்புன்னு அ கேப்சர் பண்ணிட்டு அதையே மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ, அவ்ளோ தூக்கத்துல இருந்திருக்கும் பன்னி பையன். ஸோ, நல்லா தூங்கிட்டு இருக்கான். "டேய் கரடி, இப்படி பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து அவன் தலைய ரப் பண்ண சொல்லிட்டு இருக்கான். சிரிச்சுட்டேவும், "சரி தூங்கு, தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேர ரப் பண்ணி குடுத்துட்டு இருக்கான். ஸோ அவ்ளோ அழகா போயிட்டுருக்கு. டேஸ் ஆக ஆக ஆ ஜேகே அ டேவ லவ் பண்றேன். அவன் எண்டுன்ற மாரி எல்லார்ட்டயும் சொல்லி வைக்கிறது. டேக்கு ப்ரப்போஸ் வந்தா கூட போய் குமுறு குமுறுன்னு குமுறிருவான். ஆனா, டேக்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டான். ஆ அது ஏன் இவன் இப்டி பண்றான்னு யாருக்குமே தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு ஜேகே ஒரு பொண்ண டேட் பண்ணிட்டு இருக்கான்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ரொம்ப சீக்ரெட்டா தான் அந்த பொண்ண டேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ, ஜேகேக்கு அகைன் மெசேஜ் வருது. ஜேகே அப்டியே லைட்டா கண்ண தொறந்து பார்க்குறான். அவன் ஃபேஸ்ல ஒரு கியூட் ஸ்மைலு. ஸோ, அப்டியே ஏந்திச்சு உட்காந்துட்டு, "ஜங்குக் தூங்கலையா?" அது இரு ஒரு காலு போய் பேசிட்டு வரேன். ம். அப்படின்னு சொல்லிட்டுட்டே கியூட்டா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ, ஜேகே அந்த சைட் போனதுமே வந்து ஜாக்சனுக்கு ஆய் வந்துட்டு, "டேய் தயங்கு" அப்படின்றான். "ஹா சொல்லு ஜாக்ஸா, எப்போதான் நீ ப்ரப்போஸ் பண்ண போற? இல்ல அவன் எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறான்? எங்களுக்கு தெரிஞ்சு அவன் பண்ண மாட்டான். அவன் சரியான மண்டைக்கிராயி. ஒண்ணு பண்ணு, நீ பண்ணிரு ப்ரப்போஸு. ஓகேவா?" அப்படின்னு ஜாக்ஸா சொல்றான். காய் டேய்! இவன் எப்புட்றா பண்ணுவான்? இவன் ஜெய்கிட்ட பேசுனாலே, "ஆ ஜங்குக் ஆ" அப்படின்ட்டு காத்து மட்டும் தான்டா வருது. இவன் பேச மாட்டான்டா. "நீ அப்படி சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டுட்டு நம்ம காயோட தலையில அடிச்சிட்டுருக்கான். சானுவும் அப்பதான் வந்து உட்காந்துட்டு, "என்ன டிஸ்கஷன்?" அப்படின்ட்டு சானு கேட்குறான். "பாரு சானு, இவங்கலாம் கிண்டல் பண்றாங்க." "டேய்! இவன இப்படி பண்ணாதீங்கன்னு நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன்." "டேய்! என்னா சொன்னோம்? நீயே கேளு மம்மி. இவன ப்ரப்போஸ் பண்ண சொன்னோம். வேற ஏதாவது சொன்னோமான்னு கேளு." அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு சானுவும் சிரிக்கிறான். "அது நடக்காது மச்சான்" அப்படின்ட்டு. "சானு நீயும் இப்படி தான் பேசுற. போங்க நான் ஜிமின் கிட்டயே பேசிப்பேன்." "ஐய! நீயும் ஜிமினும் அவன்கிட்ட பேசிட்டே இரு. கடைசி வரைக்கும் நீ அவன் கூட தான் இருக்க போற." அப்படின்ட்டு காய் சிரிச்சுட்டே சொல்றான். "அதெல்லாம் இல்ல." ஜேகே விடமாட்டான். "ஐய! நீ அவன்ட்ட சொல்ல மாட்ட. அவனும் சொல்ல மாட்டான். நீங்க 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டே இருங்க. ஒருத்தர ஒருத்தர பார்த்துக்கிட்டேவும். அழகு ஜொலிக்குது." "ஏய்! நானே 4 பிரேக்கப் பண்ணிட்டேன்." அப்படின்னு காய் சொல்லிட்டுருக்கான். ஸோ டயாங் லைட்டா சிரிச்சுட்டு, "ம் எப்போ சொல்றது?" "அதுவா? சொல்றோம். கண்டிப்பா சொல்றோம். எப்போன்றது. அதாவது அந்த பன்னி பையனுக்கு அவன பன்னி பையன்லாம் சொல்லக்கூடாது. டேய் மச்சான் அந்த முயல் மூஞ்சான்." அப்படின்னு ஜாக்சன் சொல்றான். "ஆமாமாமாமா. அந்த முயல் மூஞ்சனுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே. நம்மல்லாம் என்ன பண்றோம்? சர்ப்ரைஸ் பண்றோம். புரியுதா?" "நிஜமாவா?" "ம். ஆமா. என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்?" "இல்ல. எப்பயுமே ஜேகேவோட பர்த்டே வீட்ல தானே செலிப்ரேஷன்." "ஐய்ய! எப்பயுமே பூமரா பண்ண வேணாம். இந்த டைம் வேற மாரி. ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு. சரியா? அங்க எல்லாரும் போறோம். மச்சா பண்றோம். அந்த இடத்துல நீ ப்ரப்போஸ் பண்ற. அத நான் பார்த்துக்கிறேன். நீ வாய தொறந்து அவன்ட்ட பேசினா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜாக்சனும், பக்கா மச்சான். பிளான்ல நீ தான் அடிச்சுக்கவே முடியாது." "சரி மம்மி" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிட்டு அப்படியே உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. டேவும் அப்படியே பேசிட்டே உட்காந்துருக்கான். ஸோ டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஃபைன். ஜேகேவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் அது டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ தனியா ஒரு ஹவுஸ் எல்லாமே ரெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஹவுஸ் எப்படி இருக்கும்னா, ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு இவனுங்கலாம் இருக்கானுங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ஜேகே மட்டும் அலோனா இருக்கான். ஸோ தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டு பார்ட்டி பண்ணுறதுக்கு டெக்கரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தாயாங் வந்து எட்டி பார்த்துட்ருக்கான். "டேய்! நீ என்ன வந்து பலூன ஊதி குடு." இதோ 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 வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் போயிட்டு அந்த பலூன்ஸ்லாம் ஊதி குடுத்துட்ருக்கான். ஸோ அங்க மியா தான் இருக்கான். "ஓ மை காட்! எங்களோட பிரின்ஸ் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போறான் காய்ஸ்." அப்படின்ட்டு அவ லைவ் போட போறா. "ஏய் தற்குறி! எப்ப பார்த்தாலும் தற்குறி மாரியே பண்ணாதடி மியா."
"டேய்! நான் என்னடா பண்ணேன்?" அப்படின்ட்டு அவ கேட்குறா. "அதுவா? அது பேர் என்ன? ஆ ப்ரொபோசல். ஆ தெரியுதுல. சீக்ரெட் மயிரு. லைவ் போட்டு ஊருக்கே தம்பாரா அடிச்சேன்னா, ஜேஏ கண்டுபிடிச்சிட மாட்டான்? அறிவு கெட்டவளே!" "டேய் சாரிடா" அப்படின்னு அவ நம்ம காயோட ஷோல்டர்ல அடிக்கிறா. இவ என்னடா, "டேய் மாமே, எப்ப பார்த்தாலும் இவ ஒரு மாரியா தான்டா பேசுறா. இவள கொஞ்சம் டீப்பா கவனிக்கணும். ஆளு ஆளுன்றா, இவளுக்கு வேற ஏதாவது ஆளு இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு காய் பேசிட்டு இருக்கான். மியா ஒரு பாட்டில் எடுத்து காயோட தலையில அடிச்சுட்டு, "செப்பல் பிஞ்சிரும்டா. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு." "ஐய! உன் பாய் ஃப்ரெண்டு நீயும் போடி. அவன் ஒரு ஓனா மூஞ்சா, நீ ஒரு ஓனா மூஞ்சி." "டேய் இப்படியே பேசிட்டு இருந்த, அவ்வளோதான் உனக்கு." "அட போடி!" அப்படின்னு சொல்லிட்டு காய் போயிடுறான். ஸோ டெக்கரேஷன்லாம் பள்ளமா போயிட்டுருக்கு. ஜேகேக்கு இது எதுவுமே தெரியாது. எப்பயும்போல அவனுங்க பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். ஸோ வீடியோ கால் தான். "ஏய் என்னடி வந்துட்டியா இல்லையா? மரியாதையா சொல்லு." "ஆ வந்துட்டேன்டா. ஆம் ஃபைனலி நீ எல்லார்கிட்டயும் நம்ம ரிலேஷன்ஷிப்ப பத்தி சொல்லப் போற. ரைட்?" "ஆமாண்டி. எவ்வளோ நாளைக்கு சீக்ரெட்டா இருக்கணும்? ஆ நெனைக்கிற?" நானும் அதுக்கு தான் வெயிட்டிங் மேன். ஸோ இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவேன்." "ஓகேடி." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கால கட் பண்ணிர்றான். ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நைட் 12 சம்திங் ஆகுது. அப்போன்னு பார்த்தா அந்த வீட்ல டயாங், ஜேகே அவ்வளோதான் இருக்காங்க. மீதி எல்லாரும் பார்த்தா அப்படியே வந்துட்டு கேம்ப் ஃபயருக்குன்னு தனியா போயிடுறானுங்க. தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறானுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல. ஸோ வந்துட்டு டயாங், "அச்சோ! இவனுங்க வேற விட்டுட்டு போயிட்டானுங்களே! எப்படி ஜேகே கிட்ட பேசுறது? ஃபர்ஸ்ட்டு நம்ம கேக் கொண்டு போலாம். அப்புறம் அவன்கிட்ட பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தே அப்படியே வந்துட்டு கேக்லாம் எடுத்துட்டு, அப்படியே ஜேகேவோட ரூம் கிட்ட போறான். பட் தேக்கு ஏதோ ஒரு தயக்கமா இருக்கு. போயிட்டு சானுக்கு கால் பண்றான். "டேய் கூப்பிட்டான்டா." அப்படின்னு சொல்லிட்டு சானு தலையில அடிச்சுட்டு ஃபோன எடுத்துட்டு, "என்னடா? என்ன வேணும்?" "சானு பயமா இருக்கு. ஜிம்முன்கிட்ட சொன்னேன் செருப்பால அடிப்பான். மரியாதையா போய் ப்ரப்போஸ் பண்ணு. உனக்கு ஸ்பேஸ் தரணும்னு தானே நாங்க லேக் சைடு வந்துட்டோம். டென்ட் போட்டு இருக்கோம். டேய் நீயாவது பேசேன்டா." "ம் பேசுறேன். காய் கிட்ட குடு." "இரு." "டேய் என்னடா சொல்ட்டியா?" "ம்ஹ்ம்." "ஐயோ! டேய் பேசாம நானே அவன லவ் பண்ணிடலாம் போலடா. நீ பண்ற அலப்பறை இருக்கே. ஆனா ஒண்ணு தயாங்கு, நீ லவ் பண்ற மாரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஜன்னல் வழியாவே வச்சுட்டு இருந்துருக்க. இருடி உனக்கு இருக்கு. நீ லவ்வ சொல்லு. செக்கிட்டு உன்ன போட்டு விட்றேன்." "டேய் அப்படிலாம் சொல்லாத." "சரி, சரி நான் சொல்ல மாட்டேன். நீ ப்ரப்போஸ் பண்ணு. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஓகே தான் சொல்லுவான்." அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிர்றான். ஸோ டேவும் அப்படியே டீப் ப்ரீத் எடுத்துட்டு அவன் ரூம்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். லைக் அது 12 ஆக ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த கேக்லாம் எடுத்துட்டு அப்படியே போறான். டோர நாக் பண்றான் ஜேகே. "ம். டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. வாங்கடா." அப்படின்னு சொல்றான். பார்த்தா டே மட்டும் தான் கேக்கோட வந்து நிக்கிறான். ஜேகே டேவையே பார்த்துட்ருக்கான். "எங்க அவனுங்கலாம்?" "அது அது வருவாங்க." "ஓ! சரி. என்ன பர்த்டே சர்ப்ரைஸா?" "அது ம்." "டேய் கரடி இங்க வா." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். "ம். கேக்கு கட் பண்ணு." "விஷ் பண்ணல." என் விஷஸ் எல்லாமே நடந்துருச்சு. எனக்கு புடிச்ச நீ என் கூட இருக்க. இதோ இந்த அறிவு கெட்டவனுங்க இருக்கானுங்க. எனக்கு புடிச்ச எல்லாருமே என் கூட இருக்கீங்க. எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன விஷயம் இருக்கணும்? என் கூட நீங்க இருந்தா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேவ டைட்டா ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். டயாங் லைட்டா சிரிச்சுட்டு, "ம் இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி டே தான் ஊட்டி விடுறான். ஜேகே லைட்டா சாப்பிட்டுட்டு, "இரு இத மட்டும் முடிச்சுக்கிறேன்." "ம் முடிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகே ரொம்ப பொறுப்பாயிட்டான். அவன் பிஸ்னஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி லீட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ, அவன் டே டு டேன்னு செம்மையா ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அதனால தான் இங்க வந்தப்பயும் அவன் ரூம விட்டு வெளில வந்திருக்க மாட்டான். ஜங்குக், "போதும் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா, எங்க கூடலாம் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ?"
"நீ தான சொன்ன, பெஸ்ட் ஆகணும். ஜங்குக் த பெஸ்ட்" அப்படின்னு கேட்கணும்னு. கொஞ்சம் டேஸ் தான். அப்புறம் "த ஜங்குக் த பெஸ்ட்" அப்படின்னு தான் கேட்பேன். ஆ ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு தேவும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அப்படியே வந்து டொப்புன்னு பெட்ல சாஞ்சு விழுந்துடுறான். ஐயோ! செம்ம டயர்டா இருக்கு. முடியல. ம். ஆமா. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? டாப் ஃப்ளோர்ல. நான் வந்தாலும் என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க. அது அது சர்ப்ரைஸ். ஐய! ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னு ஜேகே சிரிக்கிறான். ஜங்குக் எப்பயுமே இப்படியே சொல்லாத. ஏய்! உனக்கு தூக்கமே வரலையா? ஆ அது வருது. அப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவைய புடிச்சு இழுத்துறான். ஜங்குக் நான் உன்கிட்ட டேய் கரடி எதுவா இருந்தாலும் காலைல பேசு. எனக்கு தெரிஞ்சு அந்த புறம்போக்குங்கலாம் குடிச்சிட்டு தூங்கியிருப்பானுங்க. எப்படி நீங்க காலையில தான் பார்ட்டி பண்ணுவீங்க. ஸோ காலையில பேசுடா, தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு டேவ டைட்டா ஹக் பண்ணிட்டு டே மேலயே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். டேவும் கியூட்டா ஆ ஜேகேவோட ஹெட்ட வழக்கம் போல ரப் பண்ணி குடுத்துட்டு ஜேகேயே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே டே வந்துட்டு அப்படியே கண்ண மூடிட்டு, அப்பா, அம்மா எப்பயுமே யோசிப்பேன். பேசாம நான் உங்ககிட்ட வந்துரட்டான்னு. ஆனா, இவன் என்ன விடமாட்டான் போல. உங்ககிட்ட. அவ்ளோ புடிச்சு வச்சிருக்கான். இவன் கூட என் லைஃப் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இவன்ட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. இவனுக்கும் என்ன புடிச்சிருக்குன்னு தெரியுது. இவன் யார்கிட்டயும் இப்படி இருக்க மாட்டேங்கிறான். என்கிட்ட மட்டும் இருக்கான். அப்போ இது லவ் தானம்மா? அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நெனச்சிட்டு, ஜேகேவையும் பேக் ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்குதுங்க 2ம். ஸோ வந்துட்டு காய் தான் லேட் நைட்ல ரூம தொறந்துட்டு எட்டி பார்க்குறான். பார்த்தா, ஐயா! பயிர் பத்திச்சு போலயே! 2 கட்டி பூச்சி பத்திட்ரி. டேய் மம்மி இங்க வந்து பாரேன்! அப்படின்னு ஜாக்சன கூப்பிடுறான். ஜாக்சன் வந்து பார்த்துட்டு, டேய் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்ட்டி தான் அப்படின்னு அவனுங்க 2 பேரும் ஹை ஃபைவ் பண்ணிட்டு போறானுங்க. சானு இத வீடியோ கால்ல ஜிமின் கிட்ட காட்டிட்டு இருக்கான். ஜிமினுக்கும் ஹாப்பி. சானு ஃபைனலி அவன் ஆசை நிறைவேறிருச்சு. அவனோட லவ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் எப்பயுமே அன்லக்கி அன்லக்கின்னே சொல்லிட்டு இருப்பான். அவன எவ்வளோதான் கம்ஃபர்ட் பண்ணாலும். பட் அவன் லக்கின்னு புரிஞ்சிருப்பான்னு நெனைக்கிறேன். அப்படின்ட்டு ஜிமினும் ஒரு ஹாப்பி டியர்ஸ்ல பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி ஜிமினுக்கு அங்க மார்னிங்கு. ஸோ அவன் காலேஜ் போயிட்டு சானுகிட்ட பேசிட்டு இருக்கான். ம். ஆமா. எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. சானு உனக்கு எந்த ஹர்ட்டிங்கும் இல்லைல? எனக்கு என்னடா ஹர்ட்டிங்? அவன் சந்தோஷம், என் சந்தோஷம். கொஞ்சம் வலிக்குது. ஆனா ஹாப்பியா இருக்கான்ல, அது போதும் சானுக்கு. அப்படின்ட்டு சானு டேவ பார்த்து லைட்டா சிரிக்கிறான். ஆக்சுவலி சானுக்கு டே மேல க்ரஷ் இருக்கு. ஆ அவனுக்கு அவ்ளோ பிடிக்கும் டேனா. தேவ ஒன் சைடா லவ் பண்றான்னு கூட சொல்லலாம். அது ஜிமினுக்கு தெரியும். பட் ஜிமின் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பான். ஸோ சானு டீசென்ட்டா விலகியிருப்பான். எதுவுமே சொல்லிக்கல. ஸோ அப்படியேவும் மார்னிங்கும் ஆகுது. தயாங் அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். பார்த்தா பக்கத்துல ஜேகே இல்ல. ஸோ வந்துட்டு தயாங் எல்லா சைடும் தேடி பார்த்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல தானே ரூம்லாம் இருக்குது. ஸோ தயாங் எல்லாத்தையும் தேடி பார்க்குறான். வழக்கம் போல தான் எல்லாம் மெசேஜ போட்டு கிளம்பிட்டானுங்க. ஸோ தயாங் அவனோட ஐஸ ரப் பண்ணிட்டேவும், ஜங்குக் எல்லாரும் வெளில போயிருக்காங்க. லேக்ல ஸ்விம் பண்ண. சொல்ல சொன்னாங்க ஜங்குக். எங்க இருக்க? அப்படின்ட்டு அவன் ஐஸ ரப் பண்ணிட்டே தேடிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகே என்னன்னா, கார்டனுக்கு வெளியில நின்னுட்டுருக்கான். ஜேகே ஆ இங்க இருக்கானா? என்ன பண்ணிட்டுருக்கான் காலையில? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தத்தி தத்தி இந்த தூக்க கலக்கத்திலேயும் அந்த மர்சி ஹேரோட அப்படியேவும் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டேவும் கியூட் வாய்ஸில் கூப்பிட்டுட்டே வந்துட்டுருக்கான். அப்போதான் அவன் அப்படியேவும் ஐஸை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜேகே ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இவனுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜேகேவும் அந்த பொண்ணும் செம்மையா டெப்த்தா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற மாரி இருக்கு. ஜி தயாங்க்கு என்ன பேசனே தெரியல. அவன் அவன் என்ன ஸ்டேஜ்ல இருக்கான்னே அவனுக்கே புரியல. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே கொஞ்ச நேரத்துல அந்த கிஸ்ஸ ப்ரோக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். அங்க நின்னுட்டு இருக்கான்.
ஜேகேக்கு என்னன்னு தெரியல. சடனா ஏதோ மாரி ஆயிடுது. "டயாங் ஏஞ்சிட்டியா? ஹே குக்கி இதான் டயாங்கா?" ஆமாண்டி." ஓ மை காட்! ரொம்ப அழகா இருக்கான். ஃபோட்டோல பார்த்தத விட. ரியலா. ஹி இஸ் லைக் எ ஏஞ்சல். ம். என்னோட ஏஞ்சல். அப்படின்ட்டு ஜேகே வந்துட்டு டேவோட ஹெட்ட ரப் பண்ணி குடுத்துட்டு, தூங்கி எந்திச்சிட்டு, "மெர்சியரோடயா வருது? ஆ? அ அ அது அது சொல்ல மறந்துட்டேல டெடி பேர். ம். இவ ஒயன். ஷி இஸ் மை கேர்ள்." அது கரெக்டான ஆளுகிட்ட கரெக்டான டைம்ல சொல்லிருவேன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி உன்ட்ட சொன்னேன்ல, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு. அ ஆமா. இவ தான். உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு நெனச்சேன். அந்த பஞ்ச பரதேசிங்கிட்டலாம் சொல்றதுக்கு லேட்டா சொல்லிக்கலாம்னு தோணுச்சு. உன்ட்ட சொல்லணும். சொல்லியே ஆகணும். வெயிட்டிங்கு. ஃபைனலி என் கேர்ள உன்கிட்ட காட்டிட்டேன். ஏய்! இவன் தான் டயாங். என் ஒல்லுக்கும் எல்லாமே சொல்லலாம். என் குழந்தடி இவன். அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே அப்படியே டேவ பேக் ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஒயன் லைட்டா சிரிச்சுட்டு, "ம். ஆமா. உன் குழந்த இல்ல. நம்ம குழந்த." அப்படின்ட்டு அவளும் சேர்த்து சொல்றா. டேக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கன்ஃப்யூசிங்கா பார்த்துட்டு இருக்கான். "சரி, சரி. ரொம்ப குளிருது. நீ வர. எப்படி வந்து நிக்கிற பாரு. வா ஃபர்ஸ்ட்டு உள்ள போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே ஒயனோட கைய புடிச்சுட்டு உள்ள கூட்டிட்டு வரான். டே வந்துட்டு எதுவுமே பேசாம அந்த கார்டன்லயே நின்னுட்டு இருக்கான். ஜேகே உள்ள போயிட்டு, "தயாங்" அப்படின்றான். "ஆ இதோ வரேன் ஜங்குக்கா" அப்படின்ட்டு எதுவுமே பேசாம அப்படியே உள்ள வரான். ஸோ வந்துட்டு ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். "என்ன? என்னாச்சு?" அவனுங்கலாம் வெளியில போறேன்னு மெசேஜ் போட்டிருந்தானுங்க. நீயும் தூங்கிட்டு இருந்த. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு தான் விட்டேன். இல்லன்னா உன்னைய அப்பயே அனுப்பிச்சிருப்ப. அதானே? இல்ல. சும்மா. ம். சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும். போறேன். அப்படின்ட்டு டே வந்துட்டு போறான். பார்த்தா டேக்கு ஃபோன் கால் வருது. ஜிம்மன் தான். ஜிம்மன்ட்ட எதுவுமே பேசல. கால கட் பண்ணிறான். "டேய்! ஜிம்மன் கூப்பிடுறான்டா." அது நான் பேசிக்கிறேன் ஜங்குக். அப்படின்ட்டு அவன் எதுவும் பேசாம மேல போயிடுறான். ஸோ ஒயனும் ஜங்குக்கும் ரொம்ப அழகா பேசிட்டே இருக்கிறாங்க. "சிக்கி தயாங் இருக்கான். சும்மா இரு." "ஏய் அவனுக்குலாம் எல்லாம் தெரியும்டி. லவ் யூ டி பொண்டாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு ஒயனோட நெக்ல கிஸ் பண்ணிட்டு இருக்கான். "ஜங்குக் தள்ளிப்போ பொறுக்கி." அப்படின்னு சொல்லிட்டு அவ தள்ளிட்டு அப்படியே ஏஞ்சி கிச்சன் போறா குக் பண்றதுக்கு. "ஏய் அதெல்லாம் எதுக்குடி நீ பண்ற?" "ஆ எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ நான் குக் பண்றேன்." "டேய் உன்னாலலாம் பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிறேன்." "இல்ல சங்குக்கா. ஐ கேன் மேனேஜ்." "சரிடி வைஃபி. எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி தான் இருக்கு. அவனுங்க நைட்டே என்னமோ பண்ணிட்டு கிடந்தானுங்க. ஸோ கட் பண்ணி தான் வச்சிருக்கானுங்க. ஜஸ்ட் குக்கிங் மட்டும் தான்டி." ம். அப்படின்னு சொல்லிட்டு, அவளே குக் பண்ணிட்டுருக்கான். டே ரூம்குள்ள போயிட்டு டோர க்ளோஸ் பண்ண வந்தான். அழறான். அழுதுட்டே உட்காந்துருக்கான். அவன் கண்ணீரு இன்னும் வத்தாத அளவுக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா, அவன் அழுகுற சத்தம் யாருக்குமே கேட்கல. ஏன்னா, அப்படி சைலன்ட்டா அழுதுட்டுருக்கான். அவன் கண்ணீர்ல அந்த கண்ணீர் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அவன் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அப்படியே இந்த பெட்டோட கார்னர்ல அப்படியே கை, கால அப்படியே சுருக்கி வச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். தயாங் அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஒரு ஃபைன் டே அப்போ ஜேகே செம்மையான குடி. குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா டேவோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு டேவோட ரூம்ல தான் உட்காந்துட்டு, "ஏய் கரடி இங்க வா" அப்படின்ட்டு தேவ கூப்பிடுறான். தயாங்கும், "சங்கு குடிச்சிருக்கியா? எவ்வளோ டைம் சொல்றது? இப்படி குடிக்காதன்னு." ஐயோ! குடிச்சா தான் உன்கிட்ட பேச முடியும். இல்லன்னா பேச முடியாது. நீ இங்க வா, இங்க வா அப்படின்ட்டு ஜேகே கூப்பிடுறான். சுட்டேவும் கிட்டக்க போய் உட்காந்துக்கிறான். ஏய் கரடி அழகா இருக்க. உன்ன மாரி யாரையும் பார்த்ததில்ல. இவ்ளோ அழகு, இவ்ளோ லவ்வு எவனுக்காவது கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கே. அப்போ நான் லக்கி தானே? ஆ ஆமா. நீ லக்கி தான். எப்பயுமே நீ லக்கி. ஆனா நான் அப்படி இல்லையே! அப்படின்னு சொல்றான். ஏய்! யாரு சொன்னா? நீ லக்கியோ லக்கி.
ஏன்னா, ஜங்குக்கு உன்ன புடிக்கும்ல. என்ன? ஆமா, ஜங்குக்கு புடிக்கும்ல. உன்ன மட்டும் தான் புடிக்கும். நீ மட்டும் தான் ஜங்குக்குக்கு. ம். லவ் யூ. கரடி, ஐ லவ் யூ. ஃபாரெவர். நீ ஜேகேவோடது. ஜேகேக்கு மட்டும் தான். எனக்கும் தெரியும். உனக்கு என் மேல லவ்வுன்னு. நீ சொல்ல மாட்ட. நான் சொல்றேன். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. என் கூடயே இருந்துறியா? கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படியே நமக்குன்னு அழகழகா, குட்டி குட்டியா, குட்டி ஜேகே, குட்டி டயாங் அப்படின்னு அழகா போகும்ல வாழ்க்கை. உன் கூட இருந்தா எல்லாமே அழகா இருக்கும். ஜங்குக் நீ குடிச்சிட்டு பேசுற. ஏய் குடிச்சிட்டு பேசுறேன், குடிக்காம பேசுறேன். ஆனா ஜங்குக் உண்மைய மட்டும் தான் பேசுவான். புரியுதா? ஐ லவ் யூ கரடி. எனக்கு நீ வேணும். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு ஜேகே தேவ கிஸ் பண்ணியிருப்பான். தேவும் அப்படியே வந்துட்டு அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பான். ஸோ அப்படியே அவன் தூங்கியிருப்பான். ஸோ தயங் இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்போ அப்போ அது அது பொய்யா பொய் எல்லாமே எல்லாமே பொய். ஜங்குக் ஒரு பொண்ணோட பொண்ணோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுகா. ஸோ என்ன பண்ணேன்னு அவனுக்கு தெரியல. ஜிமின் கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்கான். கிட்டேருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல. ஃபைனலாக வந்துட்டு ஜிமினுக்கு ஃபோனை எடுக்கிறான். ஜிமின் அப்படி டேவை பார்க்குறான். டயாங் அழுது மணிக்கிட்டு இருக்கிறான். ஹீ என்னாச்சு? தயாங் ஏன்டா அலற? என்ன ஜங்குக்கு ஏதாவது சொல்லிட்டானா என்ன? ஜிம்மன் சொன்னல ஜிம்மன், நீ தான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தயாங்கோட லைஃப்ல எதுவுமே எதுவுமே இல்லடா. தோ எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ எங்க இருக்க? ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு என்கிட்ட காலில் பேசிட்டு இருக்க. அப்பா அம்மா அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க என் கூடயே இல்லை. அவங்களுக்கு அப்புறம் நான் ஒருத்தவங்க மேல லவ் வச்சு சிரிச்சேன்னா அது ஜங்கு மட்டும் தான்டா. ஆனா ஜங்கு கூட லவ் நான் இல்லடா. டேய் என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆல்ரெடி அவன் ப்ரப்போஸ் பண்ணால, அதுக்கப்புறம் தானே நீ பண்ற. என்ன லூசா நீ? நீ ஓகே சொல்லல அவ்வளோன்னு தானே சொல்லிட்டு இருந்த. ஆ இது எல்லாருக்குமே தெரியும்லடா. அப்புறம் என்னடா? இல்ல இல்ல ஜிம்மன், நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியேவும் கிளம்பியிருப்பான். அவனோட திங்ஸ் எதையும் எடுத்திருக்க மாட்டான். ஸோ ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி போயிட்டே இருக்கிறான் பஸ்ஸில். ஸோ வந்துட்டு ஜிம்மன் இது எல்லாத்தையுமே சானுவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். சானு வேகமாக வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பான். பட் அங்கே இல்லை. பட் ஜேகே ஒரு பொண்ணு கூட நின்றுட்டுருக்கான். அவனுக்கு எதுவுமே புரியல. சானு பின்னாடியே தான் மற்ற எல்லாரும் வந்திருப்பாங்க. டேய் என்ன மச்சான் எங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு டேய் வாங்கடா அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஷாக்டாக பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அங்கே ஜேகே கூட ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஜேகே அவள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். டேய் யாரா அது அப்படின்ட்டு காய் தான் கேட்குறான். இவ தான் ஓயன் தெரியும்ல. தெரியும் உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அதானே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்க்குறேன். ஹாய்ங்க ஜேகே பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். ஓயன் லைட்டாக சிரிச்சிட்டு அதுக்கும் தான் அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் இருக்குது அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஓ சரி ஏங்க தயாங்க அப்படின்ட்டு கேட்குறான். சேகே டேவா ரூமில் இருக்கான். டேய் ஃபஸ்ட் நில்லுங்க உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான்.
இவனுங்க, "டேய் என்னடா நீ சொல்ல வர? என்னன்னு மயிரு சொல்லி தொலையேன்" அப்படின்ட்டு ஜாக்சன் ஒரு பக்கம் கத்துறான். "இப்ப எதுக்குடா கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? டேய் நீ என்ன சொல்லணும்ன? அத மொத சொல்லு" அப்படின்ட்டு கேட்குறான். "அது காலேஜ் முடிய இன்னும் 6 மந்த் தானே இருக்கு." "ஆமா, அதையும் தான்" அப்படின்ட்டு ஜாக்ஸ கேட்குறான். "டேய் கொஞ்சம் அமைதியா இரேன்டா. என்ன மச்சான்? என்னாச்சு?" "அது 6 மந்த்துக்கு அப்புறம் நானும் என்ன மேரேஜ் பண்ணிக்க போறோம்." அப்படின்றான். காய்க்கு என்ன பேசுன்னே தெரியல. காய் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, அப்படியே ஜெக்கிய பார்த்துட்டுருக்கான். ஆக்சுவலி இப்ப தான் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தோணுச்சுடா. அதனால தான். பட் கரண்ட் ஃபியூ இயர்ஸா நானும் வேணும் லவ் பண்ணிட்டுருக்கோம். இட்ஸ் அ சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் தான். இன்னும் அவ வீட்லயும் பேசல. சூன் பேசிருவேன். டேகிட்ட சொல்றேன்டா. டே ஹாப்பி தான். டேவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி அப்டின்னுட்டு இருக்கான். இவனுங்க போடா மயிரு அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே காய் தான் ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்க்குறான். சொன்ன மாரி அங்க டே இல்ல. ஆனா டேவோட திங்ஸ் எல்லாமே இருக்கு. "டேய் சானு அவன் பொருளெல்லாம் இருக்கு. பட் ஆள் இல்ல. கால் பண்ணியா இல்ல?" "டேய் ரீச் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் கெளம்பியிருப்பான்னு நெனைக்கிறேன்." "ஒத்தா அது ஏன்டா இப்ப நின்னு பேசிட்டு இருக்க? போடா!" அப்படின்ட்டு சொல்றான். ஸோ வந்துட்டு எல்லாருமே அவசர அவசரமா கெளம்புறாங்க. ஏன்னா எதுவுமே சொல்லாம போயிட்டான். ஜேக்குக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பான். அண்ட் சி ஒயன் அண்ட் ஜேகே கிட்ட ரொம்ப அழகா பேசிட்டு தான் மேல போயிருப்பான். ஸோ அப்படியே டேவோட ப்ரோல பார்த்தோன்னா, டே அப்படியே போயிட்டு அவனோட ரூம்ல உட்காந்தவன் தான். அப் ரொம்ப டார்க்கா இருக்கு. அவன் ரூம்ல விண்டோஸ் எதையும் ஓப்பன் பண்ணல. லைட்ஸ் எதையும் ஆன் பண்ணல. அப்படியே ரொம்ப சோகமா போயிட்டு, அப்படியே அவன் பெட்ல சாஞ்சு படுத்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு அவனுக்கே தெரியல. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எதுவுமே புரியல. ஸோ அப்படியேவும் அவன் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சுறான் அகெயின். ஸோ அப்படியேவும் இந்த சைட் பார்த்தோன்னா, இவனுங்களும் வீட்டுக்கு ரீச் ஆயிருப்பானுங்க. ஆக்சுவலி அந்த ஹில் ஸ்டேஷன் அவங்க சிட்டிக்குள்ள கொஞ்சம் தூரத்தில தான் இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துர்றானுங்க. ஸோ சானு தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறான். அங்கேயும் காணாம். மெய்ட்ஸ்க்கும் லீவ் குடுத்துருப்பான்ட்டே. ஸோ வீட்ல யாருமே இல்ல. ஸோ சானு, "தாயாங் எங்க இருக்க? இப்படிலாம் பண்ணாத. எதுவா இருந்தாலும் நீ இங்க வா பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சானு கத்திட்டே ஒவ்வொரு ரூமா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் எங்கேயுமே காணோம். ஸோ ஜேகேவும் நர்வஸ்ல தான் அப்படியே வந்திருப்பான். ஏன்னா எவனுமே எதுவுமே பேசிக்கல. ஸோ இப்போ வரைக்கும் ஜேகே கிட்ட யாருமே எதுவும் பேசல. "டேய் என்னடா பிரச்சனை? அவன் எதுக்கு சொல்லாம இங்க வந்தான்? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்." "ஒத்தா எல்லாம் உன்னால தான். என்ன இப்போ உனக்கு? மூட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு காய் கத்துறான். "டேய் என்னடா என்ன லூஸ் மாரி பேசிட்டு இருக்க?" "டேய் ஜெயே, ஆனா நீ இப்படி இருப்பன்னு நினைக்கலடா. சரியான ஆளா தான் இருந்திருக்க. மச்சான் நான் எப்பயுமே நெனப்பேன், ஜேகேவோட ஃப்ரெண்டு நம்மலாம் வேற மாரி கெத்து அப்படின்னு நெனப்பேன். ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூள் தூளா உடச்சிட்டேன் மச்சான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன் தலையில கைய வச்சுட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு லைக் இவனுங்க எல்லாருக்குமே ஒரு குட்டி குழந்த மாரி மாறிட்டான். எல்லாருமே பத்திரமா பார்த்துப்பானுங்க. ஜேகே மேல லவ் இருக்குன்னு தெரியும். ஜேகே வந்துட்டு கிட்ட இப்படி குடிச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணத எல்லாத்தையுமே காயுமே கேட்டிருப்பான். ஏன்னா காய் தான் ஜேகே கூட வந்திருப்பான். ஸோ காய் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டியிருப்பானுங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்ப ஜேகே கிட்ட காய் சொல்றான். "நல்ல ஆளுடா மச்சான் நீ. ஆனா ஒண்ணு, அவன வச்சு நீ நல்லா வெளாண்டுருக்க. நான் கூட நெனச்சேன், நீ அவன தான் லவ் பண்றேன்னு. கடைசில ஒரு பொண்ண கூட்டு வந்து நிக்கிற. அது உன் இஷ்டம் மச்சான். ஆனா அவன் மனசுல அந்த காதல்னு ஒண்ண நீ வளர விடாம இருந்திருக்கணும். அவன் கூட என்ன மயிருக்குடா நீ க்ளோஸா இருந்த? ஆ? என்கிட்ட இருக்கிற மாரி அவன்ட்ட இருக்கலாம்ல? அவன் கூட என்ன மயிருக்கு நீ இப்படி இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு காவியோட கண்ணுல ஃபர்ஸ்ட் டைம் கண்ணீர் வருது. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்லனே தெரியல. ஜேகேக்கு இப்பதான் ரியலைஸே ஆகுது. நம்ம கிட்ட எப்படி இருந்தோன்றத. அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. பிகாஸ் ஜேகேக்கு ஒயன் மேல என்ன ஃபீலிங் இருந்துச்சோ, அதே தான் மேலயும் இருக்குன்றத அவன் இப்போதான் புரிஞ்சுக்கிறான். ஸோ எல்லாருமே தான் தேடிட்டு இருக்காங்க. போயிட்டு ஜேகே அவன் அக்கா கிட்டயே கேட்குறான். "அக்கா
டயாங் வீட்டுக்கு வந்தானா? இல்லடா. பட் நான் ஸ்ட்ரீட்ல போறத பார்த்தேன். ஜுன்மா வேற கத்திட்டே இருந்தானா, டேவ கூப்பிட முடியல. அவன் கூப்பிட்டாலும் கேட்காத மாரி போயிட்டு இருந்தான். சரி, ஏதோ திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஏதோ ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்க தான் போறான்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஏன்? ஏன் நீங்க யாரும் டேவ பார்க்கலையா? கேட்கணும்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டானே வீட்டுக்கு. நீங்கலாம் இப்ப தான் வந்த மாரி தெரியுது. அது கா எந்த சைட் போனா? இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அக்கா சொல்றாங்க. ஸோ ஜேகேவும் யோசிக்காம அந்த சைடு தான் வந்துட்டுருக்கான். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு சைடுல போயிருப்பாங்க. ஜேகே வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்ட்ரீட்ல எவனுமே போயிருக்க மாட்டான். ஸோ வந்துட்டு ஜேகே அந்த சைடு தான் போயிட்டுருக்கான். டயாங் அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைலோட அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். சரியான ரெயினும் ஸ்டார்ட் ஆகுது. என் வாழ்க்கையில யார் என் கூட இருக்காங்களோ இல்லையோ, நீ இருக்க. நீ மட்டும் தான் இருக்க. நான் அழும்போது நீ வந்துடுற. எனக்கு யாருமே இல்லன்னு நெனைக்கும்போது நீ வர. அப்போ நீ மட்டும் தான் என் கூட இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்கைய பார்த்து ரெயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ ப்ரோக்கனா இருக்கான். அவன் கண்ணுலேருந்து கண்ணீர் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அப்படியும் கொஞ்சம் டேக் ஆஃப் பண்றான். அப்படியே சொல்லிட்டு காஃப் பண்ணிட்டு அவன் கைய எடுத்து பார்க்குறான். கை ஃபுல்லா பிளட்டு. அவன் அப்படியே அந்த பிளட்ட பார்த்து சிரிச்சுட்டேவும் நடக்குறான். "அம்மா, நான் அன்னைக்கு சொன்னதுதாம்மா கரெக்ட்டு. தாயாங்க்கு இந்த வேர்ல்டு டிசர்வே கிடையாதும்மா. யாரும் தாயாங்க ஏமாத்தல. தாயாங் தான் எல்லார்கிட்டயும் ஏமாந்துட்டான். இதுக்கு மேல ஏமாறதுக்கு எதுவும் இல்லம்மா. நான் உன்கிட்ட வரணும்மா. மடியில சாஞ்சுக்கணும்மா. அப்பா, எனக்கு ஒரு ஷோல்டர் வேணும்ப்பா. எனக்கு யாரும் வேணாம்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியேவும் அந்த ஸ்ட்ரீட்ல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். ஜேகேவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டேவ ரீச் பண்ணிர்றான். பட் ஜேகே ஆ பாலத்துக்கு மேல இருக்கான். டே வந்துட்டு பாலத்துக்கு கீழ இருக்கான். ஸோ டே அப்படியே எதுவுமே பேசாம நடந்து போயிட்டே இருக்கான். அப்போசிட்ல ஒரு காரும் வந்துட்டுருக்கு. தயாங் எதுவுமே யோசிக்கல. தயாங்கோட நோஸ்லேருந்து பிளட்டா ப்ளீட் ஆயிட்டுருக்கு. ப்ளஸ் அவன் மவுத்லேருந்து பிளட்டும் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அவன் ஆல்ரெடி பாய்சன் குடிச்சிருப்பான். ஸோ அதோட சைட் எஃபெக்ட் தான். அப்படியே அவனுக்கு இதாயிட்டே இருக்கு. அவனுக்கு கண்ணெல்லாம் இருட்டுது. அந்த மழைக்கு அதுக்கும் அவன் பாடி ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. ஸோ வந்துட்டு அவனுக்கு அவனோட பாடியில ஒவ்வொரு இதையும் ஃபீல் பண்ணவே முடியல. அவனால கை காலையும் அசைக்க முடியல. அவன் கண்ணெல்லாம் கேர் அடிக்குது. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. தயாங் தயாங் இப்படிலாம் பண்ணாத. இதோ இதோ ஜேகே வரேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் டக்குன்னு அவன் பைக்க கீழ போட்டுட்டு, அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழ ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ டயாங் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த காருக்கு அடியில இருக்கான். அந்த காரு டேக்கு மேல இருக்கு. ஸோ வந்துட்டு டேவ அடிச்சதுல, டே அந்த காரு கீழ போயிருப்பான். அப்படியே உரைச்சிட்டு, டே வந்துட்டு கீழ கெடக்கான். ஜேகே ஓடி வந்த வேகத்துல கீழ விழுந்துட்டு பார்க்குறான். ஜஸ்ட் லிட்டில் டிஸ்டன்ஸ் அவனோட கையும், இவனோட கையும் சேர்றதுக்கு கொஞ்சம் இடைவெளி தான் இருக்கு. தயங்கோட கண்ணுலேருந்து கண்ணீர் மட்டும் வருது. எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜங்குக். என்னால உன் கூட இருக்க முடியாது. பட் இந்த மெமரீஸ் என்ன வாழவும் வைக்காது. அதுக்கு நான் உன்னோட மெமரீஸோடயே போயிடுவேன். அதுதான் எனக்கு பெட்ரு. அப்படியே சொல்லிட்டு அவன் கண்ண மூடுறான். ஸோ அப்படியேவும் நான் ப்ரெசன்ட் ஜேகே அவனோட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்ருக்கான். ஜேகே இந்த உலகத்திலே என்ன மாரி பெரிய முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டு நீ போயிட்ட. உனக்காக நீ சொன்னதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஆனா நீ அத பார்க்கலன்றது தான் உள்ளுக்குள்ள அவ்ளோ வலிக்குது. என்னால சாகவும் முடியல, வாழவும் முடியல. அப்படிதான் நீயும் இருந்திருப்பல்ல? அன்னைக்கு வலிக்குதுடா. ரொம்ப வலிக்குது.
எனக்கு டெய்லியும் தூக்கம் வர மாட்டேங்குதுடா. அது உன் மடியிலே படுத்து படுத்து பழகிருச்சா? அதான். நீ இல்லாம தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஏதேதோ பேசுறாங்க. என்ன? ஆனா நீ என்னைக்கும் என்ன அப்படிலாம் பேசினதில்ல. அவனுங்களையும் பேச விட்டதில்லல்ல. இப்போ எனக்கு எனக்கு உயிரா ஃப்ரெண்டெல்லாம் என்ன கேவலமா நினைக்கிறானுங்க. லைஃப்ல ஒருத்தவங்கள லவ் பண்ணா தப்பில்ல. ஒரே டைம்ல ஒரே மாரி லவ்வ 2 பேர்கிட்ட காட்டுனா தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். என்னை விட்டு போமாட்டேன்னு தான் நான் நெனச்சேன். தெரியல உன் மேலயும் இருந்தது எனக்கு லவ்வுன்னு. நீ இல்லாதப்ப தான் புரியுது. அவள விட உன்னத்தான் உயிரா லவ் பண்ணியிருக்கேன்னு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் கிளாஸ் விண்டோஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ உள்ளே தான் ஜாக்சன் வரான். டேய் மச்சான் அப்படின்ட்டே வரான். ஆ சொல்லு ஜாக்ஸா. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆஃபீஸில் இல்லை, வெளியில் ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கிளம்பணும், கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறான் ஜாக்சன். கிளம்புறேன்டா. டேய் ஜாக்ஸா உன்கிட்ட பேசணும். எதுவும் பேசுறது இல்லை. எதுவாக இருந்தாலும் மீட்டிங் முடிச்சுட்டு பேசிக்கலாம் மச்சான். இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் மூஞ்சி காட்டாமல் அவன் மாட்டுக்கு போயிடுறான். ஜெகேக்கு இதுவே கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி தேவோட அந்த டெத் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் யாருமே மாதிரி ஜேகே கிட்ட இல்லை. பட் டயான் கேட்ட ஒரே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவனுங்க எல்லாமே ஜேகே கூட இருக்கானுங்க. ஆஹ் அது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. பட் டேவோட அந்த வேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ காய், ஜாக்சன் சொல்லிட்டு எல்லாம் ஒரே காரில் தான் போயிட்டுருக்கானுங்க. காயும் ஜாக்சனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு தலை எழுத்தே அப்படின்ட்டு அப்படியே விண்டோவை திரும்பி பார்த்துக்கிறானுங்க. அப்படியே அவனுங்க 2 பேரும் யோசிக்கிறானுங்க. தாயாங்க ஒரு விஷயம் கேட்டிருப்பான். நான் உங்ககிட்ட ஒன்று பேசலாமா? ஐய! நீ எது வேணா பேசு செல்லம். நான் கேட்குறேன். காய் இப்படியே பண்ணாத காய். சரி, தாங்கள் பேசுங்கள். நாங்கள் கேட்போம். அது ஜேகே மாறிட்டான். எனக்கு தெரியுது. மேபி ஃப்யூச்சரில் நான் ஜேகே கூட இருக்கிற மாதிரி வராது. ஏன்னா நான் 2 இயர்ஸுக்கு யுஎஸ் போகிறேன்னு அங்கிள் கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஜேகே கூட இருக்க மாட்டேன். நான் ஜேகே கூட இல்லாட்டினாலும் இருந்தாலும் அவனை விட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் 2 பேர் போகக்கூடாது. புரியுதா? ஏன்னா அவனுக்கு எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன். அவனை சேஃபாக வச்சுக்கிறது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா ஜேகே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஜஸ்ட் நான் அவனை வந்துட்டு ஒரு குட் பாத்துக்கு தான் கொண்டு போயிருக்கேனே தாண்டி அவனை ஒரு பாத்தில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. புரியுதுல்ல? ஸோ ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. அவனுக்கு பிஸ்னஸ்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, நீங்கள் எப்பயுமே இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பான். ஸோ வந்துட்டு 2 பேரும், ஐயா நீ சொல்லி தான் நாங்கள் பண்ணுமா? நாங்கள் எப்பயுமே ஜேகே கூட தான் இருப்போம். ஆனால் என்ன நீ கேட்குற உனக்காக நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா நீ மொத்த எங்ககிட்ட ஒன்று கேட்டிருக்க. இல்லை காய்? ஆமாம் மம்மி. நீ கரடி கேட்டாலும் கேட்குற. பயங்கரமான விஷயந்தான் கேட்குற. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க கூட நாங்கள் இருப்போம். யார் இருக்காங்களோ இல்லையோ காயும் ஜாக்சனும் இருப்போம் அப்படியே சொல்லிட்டு அவனுங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதை யோசிச்சுட்டு அவனுங்க 2 பேரும் ஐஸா அப்படியேவும் வெட் பண்ணிட்டு அப்படியே ஜெக்கே பார்க்குறானுங்க. ஜெக்கே எதுவுமே பேசல. சைலண்ட்டாக தலைக்கெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு. ஸோ அந்த ஹோட்டலும் ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ ஹோட்டலுக்குள்ளே மீட்டிங்கும் செம்ம பிஸியாக போயிட்டுருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் செம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஜிமினும் இருக்கான். இது பெரிய பிஸ்னஸ் டீலு. ஸோ அதனால தான் முக்கியமான பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிமினும் ஆஃப்டர் தட் யூஎஸ்லேருந்து இந்த பிஸ்னஸ் மீட்டிங்க்காக வந்திருப்பான். ஜிமின் கூட சானு இருக்கான். சானு அப்படியே வந்துட்டு ஜேகே பட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல். ஸோ ஜேகேவும் சானுவை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் எதுவுமே பேசல. ரொம்ப அப்படியே வந்துட்டு ரூடாக கோல்டாக ஃபேஸை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஜிமின்
ஆ சொல்லுங்க ஜங்குக். எப்படி இருக்கீங்க? ம். நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி லைஃபு, ரொம்ப டாப்பான பொசிஷன். ம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இல்ல? ஆனா, உங்கனால எங்க எல்லாரோட ஹாப்பினஸும் போயிடுச்சு ஜங்குக். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. சானு வந்துட்டு ஜிம்மனோட ஹேண்ட டைட்டா புடிச்சுட்டு, "என்ன பேச்சு பேசிட்டு இருக்க ஜிம்மன்? உண்மைய தானே சொல்றேன். பொய்யா சொல்றேன் சானு? ஏதாவது பொய் சொன்னேன்னா, நீ என்கிட்ட பேசு." "டேய் உங்கள விட அவனுக்கு தான்டா வலிக்கும். ஏன்டா அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?" "அத நீ சொல்றியா சானு?" அப்படின்ட்டு ஜிம்மன் கேட்குறான் சானுவ பார்த்து. "ஜிம்மன், ஆமா நான் தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் எவ்வளோ வலி அனுபவிக்கிறீங்களோ, அத விட அவன் தான்டா அனுபவிப்பான். டெய்லியும். பேசாம இருங்கடா. ஏன்டா அவன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க? அது அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்தே போயிரலாம்." அப்படின்ட்டு சானு ஜெக்கியோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ ஜெக்கி எதுவும் சொல்லாம வாஷ்ரூமுக்கு போயிடுறான். ஸோ வந்துட்டு வாஷ்ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மிரரை பார்க்குறான். மிரரில் ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு செம்மையாக தூக்கி வாரி போடுது. அவன் அப்படியே பார்த்து ஷாக்கில் நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணீர் மட்டும் வந்துட்டே இருக்கு. அப்படியே அங்கே பார்த்தனா டே தான் நின்றுட்டு இருக்கான். ஜேகேக்கு என்ன பேசுனே தெரியல. பட் டேவோட அப்பீரியன்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஜேகே அதையே பார்த்துட்டு இருக்கான். டேய் அப்படியே ப்ளூடூத் கனெக்ஷன்ல ம் எக்ஸ்டெண்ட் த ப்ராஜெக்ட் அத மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன். அப்புறம் டேய் நான் கேட்ட மேட்டர் என்னாச்சு? அப்படின்ட்டு வேற மாரி பேசிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே வந்துட்டு தேவைய தான் பார்த்துட்டு இருக்கான். ஆம் டிஷ்யூ டேய் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற டிஷ்யூவை எடுத்து அவன் ஹேண்டை ரப் பண்ணிட்டு இருக்கான். ஓயே 2 டேஸ். டேய் இது 2 டேஸ் தான் ஆகும். 1 டேல பண்ண முடியாது. புரியுதுல்ல? சொல்றத மட்டும் மூடிட்டு பண்ண சொல்லு. அவன் பெரிய டீலரா இருந்தாலும் எனக்கு மேட்டர் இல்ல. அப்புறம் பசங்ககிட்டயும் நான் சொல்லிடுறேன். ஓகே? சரிடா கால வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அவன் ஹுடி எடுத்து அகைன் அவனோட ஹெட்ல போட்டுட்டு ஜெகேவை பார்க்குறான். ஜெகே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு? எதுக்கு அழுகுறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்படின்ட்டு கேட்குறான். டே டே வந்துட்டு ஜேகேவோட ஷோல்டரில் கை வச்சிருப்பான். ஜேகே அப்படியே இழுத்து டேவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். டேக்கு ஒன்றுமே புரியல. லோலோ மிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? கரடி இரியான்னு இரியாடி அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸ்லாம் கட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். டே சட்டுன்னு ஜேகேவை தள்ளிட்டு யோ யார்யா நீ? பார்க்க டீசெண்டா இருக்க. என்ன இவ்வளோ இன்டீசெண்டா பிஹேவ் பண்ற? ச்சீ! அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில வரான். ஜேகே அழுதுட்டே உன்ட்ட பின்னாடியே தான் நடந்து வந்துட்டு இருக்கான். யோ யார்யா நீ? எதுக்கு அப்படி? எல்லாரும் என்னை ஏதோ பார்க்குறாங்க. அசிங்கமா இருக்கு. என்ன உன் பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு கீழ வச்சு செம்ம ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம் போன ஜேகேவ காணோம்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஹாய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழ வந்திருப்பாங்க. ஜிமின் ஆல்சோ தான். ஏய் விளையாடாத. எனக்கு தெரியும். நீ தான் என்னோட டயாங். அது டயாங்கா? ஏய் யார் நீ? யார் அந்த டயாங்? எனக்கு ஒன்றும் புரியல. யார்டா நீ? ஏன்டா என் உயிர எடுக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். ஏய் டயாங் சாரிடா. சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. இல்லாம என்னால இருக்க முடியல. போதும். 5 வருஷம் அழுதுட்டேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படின்ட்டு டேவோட கால்ல விழுந்து அழுதுட்டு இருக்கான். டாயாங் அப்படியே தள்ளிட்டு நிக்கிறான். ஸோ அங்க ஜிம்மன் வந்துட்டு ஜேகேவ புடிச்சு இழுத்துட்டு, "ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" "ஜிம்மன், டாயாங் ஜிம்மன். அப்ப நீயும் என்கிட்ட மறைச்சிருக்கியா? எல்லாருமே என்கிட்ட மறைச்சிருக்கீங்களா என்ன?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. கேட்குறான் ஜேகே. எதுவுமே யாரும் எதுவும் பேசிக்கல. டாயாங், "ப்ரோ யார் இவரு?" யாரோ ஒருத்தன் பேர சொல்றான். எனக்கு புரியல. என் பேரு டயங்லாம் கிடையாது. என் பேர் வி. புரியுதாங்க? நீங்க யாரோ நெனச்சுட்டு என்ட்ட பேசுறீங்க. என் டைம் வேஸ்ட் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்த வழியேவும் அவன் பைக் எடுத்துட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறான்.
ஜெமின் அப்படியும் அந்த பையன் போறதே பார்த்துட்டேவோ, அவன் கண்லேருந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. ஜேகே கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். டேய் டேய் ஜாக்ஸா சொல்லுடா. அது டயங் தானே டயங் தானே உண்மைய சொல்லு. அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். டயாங் யாரு ஜாக்சன், காய், சானுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா கால்லயும் விழுந்து அழுதுட்டு இருக்கான். இவனுங்களுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. ஜிமின் தான் பஸ்ட் அவுட் ஆயிட்டு என்ன சொல்ற ஜங்குக் பதில் சொல்லு. என்ன சொல்ற? இப்போ போறவன் தயாங்குன்னு சொல்றியா? இல்ல நாங்க எல்லாரும் உன்கிட்ட பொய் சொன்னோம்ன்னு சொல்றியா? இல்ல நீ பண்ணது தயாங்க்கு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றியா? ஹா! அவ்ளோ கிரிட்டிக்கலா அவன் தலையில அடிபட்டு, பாய்சன் குடிச்சு, அவன் சாக கிடந்தானே! அத சொல்றியா? இல்ல அவன் செத்துட்டான். அவன் கிம்மோட பையனே இல்ல. அப்படின்னு இந்த உலகத்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணத சொல்றியா? இப்போ ஒருத்தன் போறானே வீன்னு சொல்லிட்டு. யாருன்னே உங்களெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அத சொல்றியா? எத சொல்ற ஜங்குக்? எத சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷர்ட்ட புடிச்சு இழுத்துட்டு ஜிம்மன் அழுதுட்டே கேட்குறான். அவன் லைவ்ல உண்மைய சொல்றேன் ஜங்குக். சிரிச்சு நான் பார்த்ததில்ல ஜங்குக். உன்ன அவன் எதர்ச்சியா பார்த்தான் ஜங்குக். அவனோட யோண்டோன நீ சேவ் பண்ணி அவன் கையில குடுத்துருக்க. அன்னையிலேருந்து அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு யோண்டோன்னா அவ்வளோ பிடிக்கும். அவனும் அவன விட்டு போயிட்டான்னு நெனச்சு அழுதுட்டு இருக்கும்போது, ஒரு ஏஞ்சல் மாரி யோண்டான கொண்டு வந்து அவன் கையில குடுத்துருக்க. அப்பத்துலேருந்து அவன் உன்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்டா. அவனுக்கே தெரியாம உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் பண்ணதுல பெரிய தப்பு. அதுதான். அத நான் என்கரேஜ் பண்ணியிருக்க கூடாது. அது நான் பண்ண தப்பு ஜங்குக். அவன் தூங்கும்போது கூட உன் பேர தான்டா சொல்லிட்டு இருப்பான். நீ அவன்கிட்ட உன் மனசுல இருக்கிறத குடிச்சிட்டு சொல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கயேன், அவன் நேரம் இப்படி ஆயிருக்க மாட்டான்டா. ஆயிருக்க மாட்டான். ஆமா, அன்னைக்கு கிரிட்டிக்கல் தான். சீரியஸ் சிச்சுவேஷன்ல தான் இருந்தான். அவன இங்க வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு கை விரிச்சுட்டாங்க. நைட்டோட நைட்டா நான் தான் யுஎஸ்க்கு வர வச்சேன். அவன கிட்டத்தட்ட 1 வீக் ஐசியூல வச்சு சர்ஜரி அது இதுன்னு பண்ணி அவன் டோட்டலா மாறிட்டான்டா. அவன் ஏஞ்சி நடக்கிறதுக்கே 1 இயர் ஆச்சு. கோமால இருந்தான் ஜங்குக். 6 மாசம் கோமால இருந்தான். உயிர் இருந்தும் இல்லாத மாரி இருந்தான் ஜங்குக். கண்ண முழிச்சு பார்த்தப்போ, எங்களெல்லாம் யாருன்னு கேட்டான் ஜங்குக். யாருன்னு கேட்டான். என்ன சொல்லன்னு தெரியல. ஏதேதோ சொல்லி சமாளிச்சோம். ஆனா அவன் பழைய டயாங் இல்லன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. அவன் சுத்தமா விருப்பமே படல எங்க யாரு கூடயும் இருக்க. அவன் தனியா வந்துட்டான் ஜங்குக். அவன் தனியா வந்துட்டான். அவன் தயாங் இல்ல. இப்போ வீன்ற ஐடென்டிட்டில இந்த இடத்துல இருக்கான். அவன் கிம்மோட பையன் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப அவன் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவன நான் இங்க பாப்பேன்னு. வேணாம் ஜங்குக். அகைன் நீ அவன் லைஃப்ல போ வேணாம் ஜங்குக். நான் உன் கால்ல விழுந்து கேட்குறேன். ப்ளீஸ். அவன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லாருமே அமைதியா இருக்கோம். அது என்னன்னு உனக்கு தெரியணும்ல? இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன கையில தரான். ஸோ லாஸ்ட்டா டேவோட வாய்ஸு, "சங்குக்கா, இத நீ பாப்பன்னு எனக்கு தெரியும்." அப்போ ஜிமினுக்கு உன் மேல கோவம் போயிருக்கும். "ஒண்ணும் இல்ல ஜங்குக்கா. நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டேனா, அதான் என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. உன்ன வேற யாரு கூடயும் பார்க்கவும் முடியாதுடா. அதான் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, தலையெல்லாம் சுத்துது ஜங்குக்கா. சுத்துது எனக்கு. எனக்கு ஏதோ பண்ணுது. உடம்பெல்லாம் எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன் போல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஹாப்பியா இருக்கணும். உன்னோட ஃபேமிலி, உன் ஏன் ரொம்ப நல்ல பொண்ணு. அழகா இருக்கா. அவ கூட உன் லைஃப்ப நீ ஸ்டார்ட் பண்ணணும். தயான் எங்க இருந்தாலும் உன் மேல லவ்வோட தான் இருப்பான். இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையில இருந்தாலும், இல்ல இந்த உலகத்திலே இல்லாம இருந்தாலும்,
உன் மேல லவ்வோட இருப்பான். உன்ன விட்டு யாரும் போமாட்டாங்க. நீ கேட்டுட்டே இருப்பல்ல, யாரும் போமாட்டாங்க. எல்லாருமே உன் கூட தான் இருப்பாங்க ஜங்குக்கா. ஆனா, தயங் மட்டும் இருக்க மாட்டேன். கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கால் ஐ மீன் அந்த வீடியோ கட் ஆகுது. ஜேகே கட்டி அணைச்சிட்டு அந்த ஃபோன அழுகுறான். அவனுக்கு என்ன பேசன்னே தெரியல. அவ்ளோ ப்ரோக்கனா இருக்கான். என்ன பேச? இப்ப நான் என்ன பண்றது? அப்ப என் தயங் உயிரோட இருக்கானா? அப்ப நான் அவன்கிட்ட போகக்கூடாதா? அப்படின்ட்டு அவன் மைண்டுக்குள்ள அவ்ளோ ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இவங்க எல்லாருமேவும் செக்கியவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. காய் இப்போ தான் ஜேகேவ டைட்டா ஹக் பண்றான். அந்த 5 வருஷத்துல காய் ஜேகே மூஞ்ச பார்த்து கூட பேசியிருக்க மாட்டான். ஆனா கூட தான் இருப்பான். ஏதாவது கத்திட்டு கிடப்பான். அவ்ளோதான். பழைய காயா இப்பதான் ஜேகேவ ஹக் பண்ணிட்டு, "ஏய் மம்மி அழாதடா! அதான் அவன் இருக்கான்ல. அவன் எங்க இருந்தாலும் நல்லா தான் மச்சான் இருப்பான். ஆனா அவனோட லைஃப்ல நம்மலாம் போ வேணாம் மச்சான். கண்டிப்பா நம்ம போனோம்னு வச்சுக்க, அகைன் அவன் வாழ்க்கையில ஏதாவது ஆச்சுன்னா, நம்ம யாராலயும் தாங்கிக்க முடியாது. இத நாங்க உன்கிட்ட சொன்னோம்னா, கண்டிப்பா நீ அவன்ட்ட போய் பேச ட்ரை பண்ணுவேன்னு தான் நாங்க சொல்ல. நான் எதிரே மச்சான். சத்தியமா எதிர்பார்க்கல. எங்க அவன் வருவான்னு. ஆனா வேணாம் மச்சான். சந்தோஷமா இருக்கட்டும். அவன் யாருமே இல்லாட்டினாலும் சந்தோஷமா இருக்கான். பார்த்தல்ல அவன் ஃபேஸ்ல. அந்த சிரிப்பு மட்டும் போதும் மச்சான். நம்ம வாழ்க்கையில வேணாம்டா. அவன தூரமாவே நம்ம பார்த்துக்கலாம் மச்சான். இத மட்டும் பண்ணுடா. ஏன்னா, அவன் உனக்கு உனக்கு அவன் லவ்வுனா, அவன் எனக்கு தெர்ல. அவன் எனக்கு ரொம்ப புடிக்கும். இவன மாரி ஒரு ஃப்ரெண்ட்லாம் யாருக்கும் கிடைக்க மாட்டான்டா. ஊதாரியா செருப்படி எங்க அப்பன்ட்ட வாங்கிட்டு இருந்த என்னைய திருத்துனவன்டா. நல்லவன்டா. அவன் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும். அவனுக்கு என்னைக்கு ஞாபகம் வருதோ, அவன் வரட்டும். ஞாபகம் வராட்டினாலும் அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. அத அவன் பார்த்துக்கட்டும் மச்சான். சரியா? அப்படின்ட்டு ஜாக்சன் அ ஜாக்சன் ஜாக்சனும் காய் சேர்ந்தாப்புல சொல்றாங்க. ஜேகே எதுவுமே பேசல. அப்படியே சைலன்ட்டா அப்படியே ப்ரோக் ஆயிட்டு ஏஞ்சி நிக்கிறான். இதுதான் கர்மா போல. நம்ம என்ன குடுக்குறோமோ, அதான் திருப்பி அடிக்கும். அவன நம்ப வச்சு ஏமாத்திரு. அது மட்டும் தெரியுது. போதும். அவன் உயிரோட இருக்கான்ல. அது போதும் மச்சான். அவனுக்கு ஒரு நாள் ஞாபகம் வரும்மா. அவனுக்கு ஞாபகம் வந்தா சங்குவ தேடி வருவான்ல. வரட்டும். வெயிட் பண்றேன். டேய்! அதுக்காக அவன பார்க்காமலாம் இருக்காதன்னுலாம் சொல்லாதீங்க. ஜிமன் உன்கிட்ட தான் நான் கேட்கணும். ஜங்குக் நான் அப்படி சொல்லல ஜங்குக். நீ பாரு. இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா அவன் கண்ல படாத. அ அது 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 போதும். அவன் எங்க இருக்கான்? அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். ஸோ எல்லாருமே டீட்டெயில் சொல்றாங்க. ஸோ அப்போத்துலருந்து இப்போ வரைக்கும் ஜேகே தூரமா ஜேவோட கண்ல படாம டேவியே பார்த்துட்ருப்பான். டேய் என்னென்ன பண்றான்? எப்டி எப்டி இருக்கான்னு சொல்லிட்டு. டே டோட்டலா டிஃப்ரெண்ட்டா மாறிட்டான். ஆக்சுவலி இது டேவோட ஸ்டைலே இல்ல. லைக் அவன் வி இல்லையா? ஸோ வி மாரி செம்ம கூலா, செம்ம ஆப்டிட்யூடு, பைக் ரேசிங் அது இதுன்னு பயப்புள்ள பயங்கரமா இருக்கான். அவன சுத்தி எப்பயுமே பொண்ணுங்க அப்படி இப்படின்னு தான். பட் இவன் யார் பக்கமும் சாயறதில்ல. அவனுக்கு அவனோட லைஃப்ப என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு செட்டே ஆவாது. அந்த மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் அவங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு. நானும் இதோட இந்த ஒன் ஷாட்ட இங்க எண்ட் பண்றேன். ஆம் எல்லாருக்கும் இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. எல்லா இடத்துலயும் லவ்னா, அது ஒண்ணு சேரணும்னு அவசியம் இல்ல இல்லையா? ஒருத்தவங்களோட லவ் எந்த இடத்துல எப்படி இருக்குன்னுலாம் முக்கியம் இல்லடா. அந்த லவ்வ நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னு தான் முக்கியம். இவங்களோட லைஃப்ல அது ரொம்ப ராங்கா ஆயிடுச்சு. அந்த ராங்கா போன அந்த லவ்னால இவங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவன் லவ் பண்ணும்போது அவனோட லவ்வ இவன் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டான். இவன் பண்ண ஒரு குட்டி மிஸ்டேக் அவனோட லைஃப டோட்டலா மறக்கடிச்சு, அவன ஒரு புது ஆளா மாத்திடுச்சு. ஆ இவன் இப்போ அந்த லவ்க்காக ஏங்கிட்டு இருக்கான். பட் அந்த லவ் கிடைக்காது. அவனுக்கே தெரியும். ஏன்னா, அவன் கைய விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு.
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தங்க மேல நம்ம லவ் வைக்கிறோன்னா, அந்த லவ் விட்டு போகாத அளவுக்கு தரணும். அந்த லவ்வ நம்ம அவங்க மேல தர முடியாதுன்னு தோணிருச்சுன்னா, அத அவங்க மேல காட்டாம, அப்படியே விலகிட்டு போயிடணும். அப்புறம் அவங்ககிட்ட அந்த லவ்வ குடுத்து, அவங்களுக்கு வலிய குடுத்து, அப்படி பண்ணி பிரியறத விட, எதுவுமே நடக்காம நம்ம பிரிஞ்சு போறதே பெட்டர்ன்னு நான் 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 சொல்லுவேன். ஸோ, அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரலேவும். ஸோ, ஒருத்தவங்களோட லவ்வ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்க முடியலையா, சட்டுன்னு விட்டுட்டு போயிடுங்கடா. ஏன்னா, அந்த ஆப்போசிட் பெர்சனுக்கு அவ்ளோ வலிக்கும். ம் என்ன வேணா அவங்க டிசைட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ, எப்பவுமே போல்டா இருங்க. லவ்வா இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் டிசிஷன போல்டா எடுங்க. போல்டா எடுத்தீங்கன்னா தான் உங்க லைஃப்ப நீங்க லீட் பண்ண முடியும். பெட்டர் ஆப்ஷன் லவ் யுவர் செல்ஃப். நான் ரொம்ப பூமரா பேசிட்டேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி எப்படி புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டேக் யுகர்ஸ் கோச்சிக்காதீங்க. அ எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப அட்டாச்டா இது டேக் குக் தான் போடணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரிய இவங்களுக்கு குடுத்தேன். ஏன்னா இது இவங்களுக்கு தான் ரொம்ப அழகா பொருந்தும். ஸோ அதான். ஓகே. நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியில வந்து மீட் பண்றேன். ஐ திங்க் நாளைக்கு கிங் ஆஃப் டார்க் அதுதான் போடுவேன்னு நெனைக்கிறேன். அத போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஜூனாவோட ஷார்ட்ஸும் இருக்குல்ல, மினி சீரிஸு. ஸோ அதையும் நான் அப்படியே கம்பைன் பண்ணி போட்டு முடிச்சிடுறேன். சரியா? ஓகே. லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த் ஆர்மீஸ். எப்பயுமே உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துட்டே இருக்கணும். லவ் யூ.